ஹலோ ப்ரோ. ஸ்டீவ் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ப்ரோ? 10:12 ஆயிடுச்சு. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. யாராச்சும் வந்தாங்கன்னா அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே, ரெக்கார்டிங்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். என் ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா ப்ரோ? இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே. மொபைல் ஹேண்ட் இப்போ ஜாயின் பண்ணிடுறேன். ஓகே, அப்ளிகேஷன் ரன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ரோ நேற்று பார்த்ததில் ட்ரை பண்ணீங்களா ப்ரோ ஏதாச்சும்? நோட்ஸ் தான் ப்ரோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். நோட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே ஓகே. அதே ஒன்று ஒரு 1 டே ஆகும் ப்ரோ. ஒரு 2 டேஸ் ஆயிடும் ப்ரோ. மண்டே சரி ப்ரோ. தான் ப்ரோ இதெல்லாம் இருக்கும். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. அது கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு நான் இது அசைன்மெண்ட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஒன்றும் இல்லை, அதில் என்ன போட்டிருப்போம் அப்படின்னா, லைக் அந்த ரெக்கார்டிங்ஸ் பார்த்து கோ த்ரூ பண்ணி ரெக்கார்டிங்ஸ் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் அப்ளிகேஷன் பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு கிட்ல புஷ் பண்ணிடுங்க. கிட்ல புஷ் பண்ணிவிட்டு அந்த ரெப்போவோட யூஆர்எல் ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போட்டுருக்கேன். ஓகேவா ப்ரோ? அந்த அசைன்மெண்ட்ஸில் போஸ்ட் ஓகே ப்ரோ. பண்ணிடுங்க அதை பண்ணிவிட்டு. ஓகே ஓகே ப்ரோ. அப்புறம் வந்துட்டு அந்த ரீட்மி டாட் எம்டி ஃபைல் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு அட்டாச் பண்ணிடுங்க ப்ரோ. ஸோ எனக்கு வந்துட்டு ஓகே அவுட்புட் ப்ரோ. பார்க்க ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. ம் ஓகே, அப்ளிகேஷன் பில்ட் ஆயிருச்சு. ஓகே ரைட், அப்ளிகேஷன் பில்ட் ஆயிருச்சு. இப்போ மார்னிங் இமேஜ் காட்டுது, ஏன்னா மார்னிங் இருக்கிறதுனால மார்னிங் இமேஜ் காட்டுது. ஓகே, ஸோ நம்ம நேற்று அளவு வந்துட்டு நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். யூஐயில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறது, ஒரு விசிட்ஸ்குள்ளேயும் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாமே நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏபி இன்டெகிரேஷன், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம வந்துட்டு செஷன் வைண்ட் அப் பண்ணும்போது ஏபி இன்டெகிரேஷன் பாதி பண்ணி முடித்தோம். ஸோ எதளவு பண்ணி முடித்தோம் அப்படின்னா, ஏபிஐ சர்வீஸ் இந்த ஃபைலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மெத்தடை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபஸ்ட்டு யூஆர்எல் நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருப்போம். அதாவது எந்த ரெஸ்பான்ஸ், இந்த எந்த யூஆர்எல் போட்டால் நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ அந்த யூஆர்எல் நம்ம போட்டிருப்போம். அந்த யூஆர்எல் வந்துட்டு டேரெக்டாக நம்ம கெட்டில் பாஸ் பண்ண முடியாதனால ஃபஸ்ட்டு யூஆர்ஐயாக கன்வெர்ட் பண்ணிப்போம். யூஆர்ஐயாக கன்வெர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த யூஆர்ஐயை போட்டுருவோம். ஸோ இது எதை ரிட்டர்ன் பண்ணும் இந்த கெட் அப்படின்னா வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், அந்த வேர் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு அவைட் அப்படின்ற மாதிரி போட்டு அவைட்னா ஏன்னா ஃபியூச்சர் பாருங்க, ஃபியூச்சர் இது. ஸோ இது இட் வில் டேக் சம் டைம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இது கெட் பண்ணும்போது வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஸோ அதனால இது வந்துட்டு அவைட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்கிற ரெஸ்பான்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வேணும், எனக்கு ரெஸ்பான்ஸ் பாடி மட்டும் தான் வேணும். ஏன்னா எனக்கு மொத்த ரெஸ்பான்ஸும் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். எனக்கு ரெஸ்பான்ஸ் ஹெட்டரு அப்புறம் ஸ்டேட்டஸ் கோடு எல்லாமே சேர்த்து எனக்கு ஃபுல்லாக ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் எனக்கு தேவை என்ன, ரெஸ்பான்ஸ் பாடி மட்டும் தேவை. ஸோ நான் ரெஸ்பான்ஸ் டாட் பாடின்னு மட்டும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதை வந்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன், அதை வந்துட்டு டீகோட் பண்ணிடுறேன். ஓகே, ஜேசனா டீகோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன், இந்த ஜேசன் டேட்டாவில் நான் போட்டுடுறேன். போட்டு முடிச்சது பிறகு என்ன பண்ணுறேன், இது சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ இது நான் இதை கமெண்டே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணுறது ஜேசன் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணிட்டேன்.
அந்த ஜேசானை வந்துட்டு நம்ம டைரக்டா நம்மளால ஃப்ளட்டர்ல ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஜேசான் ஒரு டேட்டா டைப்பே இல்லைல்ல. அதனால ஜேசானுக்கு எது சிமிலர் அப்படின்னா மேப் சிமிலர். ஓகேங்களா? ஸோ மேப் ஆஃப் ஸ்ட்ரிங்கமா டைனமிக் அப்படின்ற மாதிரி போட்டுட்டேன். ஏன்னா கீ எப்படியும் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேசானுக்கு ஸ்ட்ரிங்ல தான் இருக்க போகுது. வேல்யூ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைனமிக்காக சேஞ்ச் ஆக போகுது. இட் கேன் பி எனி திங்ல. இப்போ ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், இல்லைனா அது ஒரு மேப்பாக இருக்கலாம், அது ஒரு லிஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்ன வேணா இருக்கலாம். ஸோ அதனால் அது டைனமிக்கில் பாஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இது வந்துட்டு என்ன பண்ணும், இந்த மெத்தட் வந்துட்டு இதை ரிட்டர்ன் பண்ணும், ஜேசன் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? அந்த ஜேசன் டேட்டா எதுனா இருங்க, காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணியாச்சு, பேஸ்ட் பண்ணியாச்சு. கீ மட்டும் என்ட்ரு பண்ணும். ஏபி கீழே போகிறேன், கீ எடுக்கிறேன், கீ எடுத்து கீயை போடுறேன். இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். கோட் 2008 ஏபிஐ கீ ஹாஸ் பீன் டிசபிள்டா. ஏபிஐ கீயை வந்துட்டு டிசபிள் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வருது. எதனால? சரி, எங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்ல வேலை ஃபர்ஸ்டே ட்ரை பண்ணோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன், இன்னொரு டேப். அதில் வந்துட்டு ஓப்பன் வெதர் ஏபிஐ. ஓப்பன் வெதர் ஏபிஐ இல்லை நம்மளது, வெதர் ஏபிஐ. ஓகே, ஸோ இதை ஆல்ரெடி ஓகே பண்ணிக்கலாம், சைன்இன் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. லாகின். ஓகே, ஏபி எக்ஸ்ப்ளோரர். ஃபஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதுதானே நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம், 10. ஆமாம், இதுதான் இருக்குது, 1 2 3 9. ஓகே, இது இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏபி எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு அகைன் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே ஆஸ் யூஷுவல் சேமாக இருக்க போது. எனக்கு வந்துட்டு ஒரு ஃபோர்காஸ்ட் தேவைப்படுது ஃபார் 5 days. ஷோ ரெஸ்பான்ஸ். வெப்சைட்டே ஸ்லோவாக இருக்குது. அவ்வளோதான், இதை காப்பி பண்ணவே வரல. ஸ்லோ ஆயிடுச்சு, அவ்வளோதான். இந்த அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்குது, இந்த வெதர் ஏபி அப்ளிகேஷன் ஒரு மாதிரி லோட் ஆகிட்டு இருக்கு. க்ளோஸே பண்ணிடலாம் இருக்கு. ஓகே, ஒட்டுமொத்த இதுவுமே கிராஷ் ஆகுது. ரைட்டு, ஹலோ ஸ்ரீ ப்ரோ, இப்போ கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே, அது ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா அந்த weatherAPI.com போனல, ஸோ போயிட்டதுக்கப்புறம் அது வந்துட்டு க்ரோம் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வெளில போயிடுச்சு ப்ரோ அப்ளிகேஷன். நான் இது என்ன பண்ணுறேன்னா இதில் பிரேவில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலாக அந்த அப்ளிகேஷனே அப்படி தான் ப்ரோ இருக்குது. அது ஒரு மாதிரி பக்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கு. ப்ரொடக்ஷனில் இருக்கானா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இங்கே திரும்ப லாகின் பண்ணுறேன். ஓகே, இது காப்பி பண்ணியாச்சு போயாச்சு.
ஃபோர்காஸ்ட் திரும்ப பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ 5 டேஸ்க்கான ஃபோர்காஸ்ட் வேணும் எனக்கு. ஸோ ஷோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். இங்கேயும் ஸ்லோவாச்சுன்னா செம்ம இருப்பாரு. ஓகே பிரேவில் ஓகே ஓரளவு நல்லா தான் இருக்குது. குரோமில் என்னன்னு தெரியல, அப்போ என்ன ப்ராப்ளம் தெரியல. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா வருது. ஓகே மேபி அந்த யூஆர்எல்ல தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், இது ஒட்டு மொத்தமாக காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ அந்த உங்க கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ஷேர் பண்றீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. இது ஷேர் ஆகலையா? ஆகல ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. சாரி ப்ரோ, மறந்துட்டேன். அப்படியே ஃப்ளோவில் அப்படியே இது பண்ணிட்டேன். இருங்க நான் ஷேர் பண்ணிடுறேன். இப்போ விசிபிளாக இருக்கா ப்ரோ ஸ்க்ரீனு? இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ மொபைல்லேருந்து ஷேர் பண்ணிடுறேன். மொபைல் ஸ்க்ரீனும் ஓகே கரெக்டாக இருக்குது. ஓகே. ஸோ ஆக்சுவலாக ப்ரோ அது நமக்கு ஃபஸ்ட்டு வரல. மேபி அந்த யூஆர்எல் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த யூஆர்எல் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். முழுசாக இந்த யூஆர்எல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த யூஆர்எல் எடுத்துட்டு ஏபி கீ மிச்சபடி சேம் தான், அதே ஏபி கீ தான் பாருங்கள். கடைசியில் 3ல ஸ்டார்ட் ஆகி முடியும் போது 10ல் முடியுது. அதே மாதிரி தான் 3ல ஸ்டார்ட் ஆகி முடியும் போது 10ல் முடியுது. அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த யூஆர்எல்ல தான் இது ஒரு ப்ராப்ளம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணிடுறேன், காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். எனக்கு இந்த கீ மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நான் கெட் பண்ணியிருக்கிற வேல்யூ மூலியமாக வரணும். ஸோ அதனால் கீ போட்டுக்கிறேன். 1 மினிட். இருங்க இது சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது, எதுக்குமே ரெஸ்பாண்ட் ஆகுது. ஓகே என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு கீயாக மாற்றிடுறேன். ஓகே இப்போ ஓகே வந்துருச்சு. இருங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதான் இதில் உள்ளதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது. இந்த கீ எங்கேருந்து நமக்கு கெட் ஆகுது அப்படின்னா இந்த ஏபியிலேருந்து கெட் ஆகுது. இந்த கீ வந்துட்டு எங்கேருந்து கெட் ஆகுதுன்னா நமக்கு ஏபி. இருங்க ஏபி கீ ஹஸ் பீன் டிசேபிள். திரும்ப இது அகெயின். ஓகே ஓகே இருங்க. இந்த கீ ஓகே ஓகே இந்த கீ பார்த்தீங்கன்னா இது பாஸ் ஆகுது. நம்ம எதை பாஸ் பண்ணோம்னா இதை பாஸ் பண்ணோம். ஓகே இப்போ வந்துருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்துருக்கு டேட்டா. ஓகே ஃபைன். ஓகே எல்லாம் கரெக்டாக ப்ராசஸ் ஆகுது. ஃபைன். ஓகே இப்போதைக்கு நம்ம இந்த மெத்தட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தாச்சு. ஓகே இப்போ நம்ம கிட்டப் நம்ம போயிட்டு நம்ம வந்துட்டு கோத்ரூ பண்ணலாம் என்ன மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு நம்ம இதை கால் பண்ணிடுவோம். வெதர் யூகே ஓகே லிப். ஃபஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹோம் ஸ்க்ரீனில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் மேலே என்ன மிஸ் பண்ணியிருந்தோம், இந்த ஹவரு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு நம்மளே பாஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இல்லையா. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஃபெச் வெதர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு ஓகேங்களா. இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா 1 மினிட். இந்த மெத்தடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஏபிஐ சர்வீஸில் நம்ம ஒரு இது இருங்க நான் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேவிகேட் பண்ணி காமிச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃபைன் 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 ஃபைன். இப்போ நான் இதில் வந்துட்டு ஸ்க்ரீன்ஸ் போகிறேன், ஹோம் ஸ்க்ரீன் போகிறேன். அதில் வந்துட்டு மேலே இங்கே காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே கரண்ட் ஹவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓகே இதை எடுத்துடுறேன். நான் மேலேயே இருக்க கரண்ட் ஹவர் அதனால தேவை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இனிட் ஸ்டேட் நான் எப்போ கால் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இது பில்டு மெத்தட் கால் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பில்டு மெத்தடு கால் ஆகுறதுக்கு முன்னாடி வந்துட்டு இனிட் ஸ்டேட் வந்துட்டு கால் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா
இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த fetch weather அப்படின்ற இந்த void மெத்தடுக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன், async await யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்துட்டு ஃபியூச்சர் ஆப்ரேஷன் இல்லையா, ஸோ async await யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஏபிஐ சர்வீஸ் அப்படின்றது என்ன, நம்ம கிரியேட் பண்ணோம்ல அதுதான். ஸோ அந்த கிளாஸ் டாட் இந்த fetch data from weather API இருக்குல்ல, இந்த மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஃபியூச்சர் மெத்தட், ஓகேங்களா. ஸோ வந்துட்டு we have to wait for some time. ஸோ அதனால வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், await யூஸ் பண்ணியிருக்கேன். await யூஸ் பண்ணிருங்க, நான் இதை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். await யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதை ரிட்டர்ன் பண்ணுதுன்னு நம்ம பார்த்துருந்தோம். இது மேப் ஆஃப் ஸ்ட்ரிங் கமா டைனமிக் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதனால நான் இங்கே ஜேசன் ஈக்குவல் டு மேப் ஆஃப் ஸ்ட்ரிங் கமா டைனமிக்னு வாங்கிட்டேன், ஓகேங்களா. ஸோ நம்ம இது கால் பண்ணி அசைன் பண்ற அளவு உங்களுக்கு புரிஞ்சது இல்லை ப்ரோ, நம்ம இந்த ஃபெட்ச் வெதர்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா. ஓகே ஓகே, இங்க நம்ம கரண்ட் வெதர்னு ஒரு விஷயம் இருக்கு. இங்க ஆக்சுவலா என்ன பண்றோம், கரண்ட் வெதர் ஈக்குவல் டு வெதர் இது ஏதோ பண்றோமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். இதுதான் என்ன அப்படின்னா, இதுதான் நம்மளோட ஆக்சுவல் மாடல் கிளாஸ். மாடல் கிளாஸ் அப்படின்னா, இருங்க ஃபர்ஸ்ட் நான் மாடல் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம ஜேசான்ல இருந்து வருது கரெக்டா. ஸோ இப்போ நம்மளோட கேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபிளட்டர்ல என்ன டைம் யூஸ் பண்ணுவோம், ஜேசானுக்கு பதிலாக மேப்ல வருதுன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து நம்ம கெட் பண்ற வேல்யூ வந்துட்டு மேப்ல வருது, ஓகேங்களா. ஸோ நான் இதை மேப்ல இருந்து நான் இந்த ஆப்ஜெக்டா நான் கன்வெர்ட் பண்ணுப்பா, ஓகேங்களா. அப்பனா நான் என்ன பண்ண போறேன், மாடல் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போறேன். இதை நம்ம டேரக்டாவும் நம்ம பண்ணலாம், பட் ஆனால் மாடல் கிளாஸ் யூஸ் பண்ணி பண்றது தான் பெட்டர் ஆப்ஷன், ஓகேங்களா. ஏன்னா இதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் கரண்ட் வெதர் வந்துட்டு நம்ம போட போறோமோ அங்கெல்லாம் இந்த மாடல் கிளாஸ் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்க ஒன்ஸ் நீங்க ப்ராக்டிக்கலா பண்ணும்போது புரியும், இப்போதைக்கு பாருங்க. ஸோ ப்ராக்டிக்கலா பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் ஏதாச்சும் வந்தது அப்படின்னா கேளுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, கரண்ட் வெதர் டாட், ஓகே இது நான் என்ன பண்றேன், ஒட்டுமொத்தமா காப்பி பண்றேன். காப்பி பண்ணி முடிச்சுட்டு இங்க ஒன்று கிரியேட் பண்றேன், கரண்ட் வெதர் டாட் டாட். ஓகே, இங்க பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன். இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறேன். நம்ம எப்பயும் நார்மலா ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம்ல, அந்த கிளாஸ் தான் இது. இங்க கரண்ட் வெதர்ல நான் ஒரு குறிப்பிட்ட ஃபீல்ட்ஸ் நான் வந்துட்டு போட்டிருக்கேன்ப்பா. இந்த ஃபீல்ட்ஸ்லாம் நீங்க எந்த ஃபீல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு தேவையான ஃபீல்ட்ஸ், அதாவது இப்போ நான் வந்துட்டு ஜேசான் எனக்கு பார்த்தோம், இவ்வளவு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். இதுல எனக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் எனக்கு தேவையோ, அதாவது என்னோட ஆப்ல என்னென்னலாம் நான் காட்ட போறேனோ அது எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஒரு ஒரு ஃபீல்டு மாதிரி நான் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அவர் ஒன், இந்த கரண்ட் வெதர்ல என்ன பண்ணோம், இன்னைக்கான வெதர், ஓகேங்களா. இந்த அவர் ஒன் இங்க நம்ம சைட்ல நான் ஆரோ வச்சிருக்கேன் பாருங்க, அவர் 1 அவர் 2 அவர் 3 அவர் 4. ஸோ அதுக்கான இந்த அவரை வந்துட்டு கெட் பண்ணிட்டு வரும், அவர்ல இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸை இங்க கெட் பண்ணிட்டு வரும். இது டபுள் யூ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்கக்கூடிய யூவி, ஹியூமிடிட்டி, விண்ட் ஸ்பீடு, அப்புறம் எல்லாமே இங்க இருக்கு. நமக்கு தேவையான இந்த கரண்ட் டேட்டா, நமக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் தேவையோ அதெல்லாம் இங்க நான் ஃபீல்ட்ஸா போட்டு வச்சுக்கிறேன், ஓகேங்களா. ப்ரோ இது மைக் ஆன் பண்ணீங்களா ப்ரோ? இப்போ அந்த டாட் ஹவர் 2 அதெல்லாம் இருக்குல்ல ப்ரோ, ஆமா. அது அந்த ஏபிஎல் இருக்கிற இதுதான் பண்ணுமா, இல்ல நம்ம என்ன நேம் வச்சுக்கலாம்? அந்த இது நம்ம எந்த நேம் வேணா வச்சுக்கலாம் ப்ரோ, அது ப்ராப்ளம் கிடையாது ப்ரோ, எந்த நேம் வேணா வச்சுக்கலாம். பட் ஆனா இங்க நம்ம குடுக்குறோம் பாத்தீங்களா, இங்க அந்த கீ நம்ம குடுக்குறோம்ல, இந்த கீ வந்து ஷுட் பி நம்ம அங்க என்ன நேம் இருக்கோ அந்த நேம் இருக்கணும், மிஸ்டேக் இல்லாம. ஓகே ப்ரோ. இங்க ஜஸ்ட் நம்ம வந்துட்டு அசைன் பண்றோம். இப்போ நான் ஒன்ஸ் நான் இங்க பாருங்க ஹோம் ஸ்கிரீன்ல வந்துட்டு கரண்ட் வெதர் ஈக்குவல் டு இந்த ஃப்ரம் ஜேசன் இதை கால் பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லா டேட்டாஸும் இந்த வெதர்ல போய் உட்காந்துரும் ப்ரோ, ஓகேங்களா. அப்புறம் நான் ஜஸ்ட் ஆக்சஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், இங்க பாருங்க இந்த வெதர் டாட் அவர் ஒன் கொடுத்தேன், அவ்வளவுதான். அதுக்கான டேட்டாஸ் எனக்கு எல்லாமே வந்துடும். அவர் ஒன்ல என்னென்ன டேட்டாஸோ இந்த வெதர் அது எல்லாமே எனக்கு வந்துடும். ஸோ அதனால ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். இந்த மெத்தடும் கிரியேட் பண்றது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை, நான் எப்படின்னு நான் சொல்றேன். இது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி மாடல் கிளாஸ்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு ஒரு இது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீல்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சது இல்லை ப்ரோ? இந்த நேம் வந்துட்டு எந்த நேமானா இருக்கலாம். ஓகே ஓகே. இங்க கீழே நம்ம என்ன பண்றோம், கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றோம். கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னா, கன்ஸ்ட்ரக்டர் நேம் ஷுட் பி த கிளாஸ் நேம், ஓகேங்களா. ரெண்டு நேமும் வந்துட்டு ஈக்குவலா இருக்கணும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் இங்க என்ன பண்றேன், required space this dot last updated அப்படின்னு கொடுக்குறேன். அப்பனா இப்ப நான் எங்கெங்கெல்லாம் இந்த கரண்ட் வெதர் ஆப்ஜெக்ட் நான் யூஸ் பண்றேனோ அப்பெல்லாம் இங்க பாருங்க நான் வந்துட்டு இது ரிட்டர்ன் பண்றது வந்துட்டு இந்த கிளாஸாவே ரிட்டர்ன் பண்றேன். அப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது எனக்கு என்னென்ன வேல்யூ எல்லாம் தேவைப்படுது பாத்தீங்களா, லாஸ்ட் என்னென்ன மேல அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் நம்ம இங்க பேராமீட்டர்ல பாஸ் பண்ணிருந்தோமோ அது எல்லாமே நமக்கு இங்க தேவைப்படுது. ஸோ அதுதான் இப்போ எனக்கு இது எல்லாமே எனக்கு தேவை. ஸோ கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படிங்கும் போது, ஸோ என்னோட யூஸ் கேஸ் படி பாத்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே நான் இதை கன்ஸ்ட்ரக்டர்ல நான் பாஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் எப்பப்பெல்லாம் நான் வந்துட்டு இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேனோ, இந்த கரண்ட் வெதருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றனோ அப்பெல்லாம் நான் இது எல்லாமே நான் பாஸ் பண்ணி ஆகும். ஓகேவா ப்ரோ? இது இப்போ புரிஞ்சதா நான் சொன்னது?
இன்னும் ஒரு தடவை சொல்லுங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ, சொல்றேன் ப்ரோ. இப்போ ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்ட்ஸ் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிட்டோம். எதுக்குன்னா நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்காக. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபீல்ட்ஸ்க்கும் இந்த கிளாஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. இதை நம்ம சம்மந்தப்படுத்தணும் அப்படின்னா, ஸோ இது கன்ஸ்ட்ரக்டர் நான் போட்டேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நான் பாஸ் பண்ணிட்டேன். கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு என்ன அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு எப்போ வந்துட்டு கால் ஆகும் அப்படின்னா, இந்த கரண்ட் வெதருக்கு ஆப்ஜெக்ட் வந்துட்டு கிரியேட் ஆகும்போது கால் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கமெண்ட் என்ன போடுறேன். இப்போ நான் வந்துட்டு கரண்ட் வெதர் அப்படின்னு இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள நான் இந்த பேராமீட்டர் எல்லாமே பாஸ் பண்ணணும். புரியுது ப்ரோ. அதுல இருக்கக்கூடிய பேராமீட்டர் எல்லாமே நான் வந்துட்டு பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரெக்வயர்ட் பேராமீட்டரா கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே பாஸ் பண்ணி ஆகணும். ரெக்வயர்ட் பேராமீட்டர்னா ஒன்றும் இல்லை. ரெக்வயர்ட் பேராமீட்டர்னு சொல்லுவாங்க, நேமிங் பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. இது நம்ம கொடுத்தா கண்டிப்பா நம்ம டிக்ளேர் பண்ணி ஆகணும் ஆஸ் த நேம் சேஸ். அதுக்கப்புறம் இது வந்துட்டு நமக்கு ஒரு நேம் தான் நமக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். அதாவது லாஸ்ட் அப்டேட்டட் டெம்ப். ஸோ அதுக்கான வேல்யூவை நம்ம ஈக்குவலேட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா ப்ரோ? புரியுதா? ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு அதான் உங்களுக்கு இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் வரைக்கும் புரிஞ்சிச்சுல ப்ரோ? இது வரைக்கும் ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கீழே ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்றோம். இந்த மெத்தட் தான் எதுக்குன்னு நம்ம யோசிக்கணும். இப்போ நம்ம சொல்லிட்டோம். இப்போ இங்க பாருங்க, நம்ம இங்க ரிட்டர்ன் பண்றது வந்துட்டு ஜேசான், அதாவது மேப் ஆஃப் ஸ்ட்ரிங் கம்மா டைனமிக்கா ரிட்டர்ன் பண்ணிருது. இப்போ அந்த ஜேசான்ல அந்த மேப் ஆஃப் ஸ்ட்ரிங் கம்மா டைனமிக் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு மொத்தமா இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க நம்ம பாஸ் பண்ற ஜேசான்ல மொத்தமா இருக்கும். இங்க நம்ம பார்த்த டேட்டாஸ் இருக்குல்ல, ஸோ மொத்தமா ஆக மொத்தம் எவ்வளவு இருக்கும், எல்லா டேட்டாஸும் இருக்கும். இப்போ நமக்கு அதுல தேவையான டேட்டா, இப்போ நம்ம கரண்ட் வெதருக்கு நமக்கு தேவையான டேட்டா என்ன? லாஸ்ட் அப்டேட்டடு, டெம்ப், மேக்ஸ் டெம்ப், மினிமம் டெம்பரேச்சர், கிளைமேட், விண்ட் ஸ்பீடு, அவர் 1 அவர் 2 அவர் 3 அவர் 4 யூவி, இதுதானே தேவை. ஸோ அதை மட்டும் நான் வந்துட்டு உள்ள ட்ராக் பண்ணி எடுக்கணும். அதுக்காக என்ன பண்றேன்றதை இங்க பாருங்க. இது ஜேசான். ஓகேங்களா? இதுல வந்துட்டு இது மொத்தமா இருக்கு. ஓகேவா ப்ரோ? இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் இந்த கரண்ட் டைம் நான் எடுத்துக்கிறேன். டேட் டைம் டாட் நவ் போட்டு கரண்ட் டைம் எடுத்துக்கிறேன். அப்புறம் கரண்ட் அவர் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு சிம்பிள் தான். இதுக்கும் இந்த ஜேசானுக்கும் சம்மந்தமே இல்லை ப்ரோ. ஓகேவா ப்ரோ? இது வந்துட்டு சும்மா இது ஃபிளட்டரோட அந்த கிளாஸ் அதை யூஸ் பண்ணி நான் எடுக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஜேசானுக்கும் சம்மந்தமே இல்லை. இங்கதான் சம்மந்தமா இருக்கு எல்லாமே. இப்போ நான் என்ன பண்றேன், இது இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபேக்டரி மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நான் ஒன்னு சொன்னோம் பாத்தீங்களா, இப்போ நம்ம இந்த கரண்ட் வெதருக்கு ஒரு வாட்டி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம எல்லாமே நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன்ல. இப்போ நம்ம அந்த மாதிரி நம்ம பாஸ் பண்றது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம ஒரு வாட்டி கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு கிரியேட் ஆகும். பட் ஆனால் நம்ம ஃபேக்டரி மெத்தட் இது யூஸ் பண்றதுனால, இந்த கிளாஸ் யூஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டே நம்ம வந்துட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதனாலதான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இருங்க. இப்ப பாருங்க, இந்த இடத்துல என்னால இது யூஸ் பண்ண முடியல. பாருங்க, இந்த கரண்ட் வெதர்ன்றதை யூஸ் பண்ண முடியல. எதனால? இதை நான் எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்னோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும், இந்த பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணி ஆகணும். இந்த பேராமீட்டர் பாஸ் பண்றதையும் நான் அவாய்ட் பண்ணணும் இப்போ. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஒன் டைம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா போதும். ஸோ அதனால சரி, நீங்க இப்போதைக்கு நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மாடல் கிளாஸ் கிரியேட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஃப்ரம் ஜேசன் மெத்தட் இருக்குல்ல, ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு ஃபேக்டரி கிளாஸ் போடுவோம் ப்ரோ. ஓகேவா? அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஏன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸா நம்ம போனா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ இப்போதைக்கு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரம் ஜேசான்றது இதுதான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல, இட் கேன் பி எனி திங். ஸோ ஆனா நான் இது நேம் மீனிங்ஃபுல்லா இருக்கணுன்றதுக்காக ஃப்ரம் ஜேசான் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கேன். எதுக்காக ஃப்ரம் ஜேசான் அப்படின்னு நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, ஃப்ரம் ஜேசான். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்துட்டு வரது வந்துட்டு ஜேசானா வருது. ஆக்சுவலா இது வந்துட்டு டெக்னிக்கலா ஃபிளட்டரோட டெக்னிக்கலா பார்த்தா மேப்ல வருது. பட் ஆனால் நான் வந்துட்டு மோர் ஓவர் டெக்னிக்கலா சொல்றேன், ஜேசான்ல தான் வருது நமக்கு. ஓகேங்களா? அதனால ஃப்ரம் ஜேசான்ல இருந்து வரதுனால ஃப்ரம் ஜேசான் அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஓகேங்களா? இதை வந்துட்டு இந்த ஃப்ரம் ஜேசன் மெத்தட் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டீசீரியலைசேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டீசீரியலைசேஷன் அப்படின்னா கன்வெர்ட்டிங் ஏதாவது ஜேசான் ஃபார்மெட்ல இருந்து நம்மளோட இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய இந்த இது இருக்கு பாத்தீங்களா, ஆப்ஜெக்ட். ஸோ இதுவா நம்ம கன்வெர்ட் பண்றது தான் நம்ம டீசீரியலைசேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ ஜேசான்ல வருது, ஜேசான்ல வரதை நான் எதுவா நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க, இதை நான் வந்துட்டு ஸ்ட்ரிங்கா எடுத்து இதுல நான் ஸ்டோர் பண்ணிடுவேன். இந்த லாஸ்ட் அப்டேட்டட்ல ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ இந்த லாஸ்ட் அப்டேட்டட் வேல்யூ எனக்கு கிடைக்கணும்னா நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் பண்ணிட்டு வெதர் டாட் லாஸ்ட் அப்டேட்டட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த லாஸ்ட் அப்டேட்டட் அந்த வேல்யூ எனக்கு கிடைச்சிட போகுது. ஓகே ப்ரோ, நான் சொல்றது புரியுதா? ஜேசனை வந்துட்டு நம்ம கிளாஸ் ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம் இங்க டீசீரியலைசேஷன்ல. ஓகே ஓகே ஓகே. ஸோ லைட்டா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா இப்போதைக்கு இதுதான் ஃப்ரம் ஜேசன் அப்படின்னா ஜேசான்ல இருந்துட்டு
ஜேசான்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட கிளாஸ் ஆப்ஜெக்டா நம்ம வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்க போறோம். ஜஸ்ட் நம்ம வந்துட்டு லாஸ்ட் அப்டேட்டட் அப்படின்னு நம்ம இங்க கால் பண்ணா போதும், அந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதுதான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். இங்க இருங்க, நான் இதை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க பாருங்க, இங்க நான் வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. கரண்ட் வெதர், ஓகேங்களா, இந்த கிளாஸ் நேம் வெதர் ஈக்குவல் டு கரண்ட் வெதர், ஓகேங்களா, கரண்ட் வெதர் டாட் ஃப்ரம் ஜேசான். இந்த கரண்ட் வெதர் ஃபேக்டரி நம்ம கிளாஸ் யூஸ் பண்றதுனால நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண தேவையில்லை ப்ரோ. ஓகேவா, நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்போ இதுவே நான் நார்மலா வந்துட்டு இந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிறத நான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் இல்லாம கூப்பிடணும்னா ஒன்னு ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணி நான் கூப்பிடுவேன், ஆப்ஜெக்ட் இல்லாம கால் பண்ணணும்னா. ஓகேங்களா, இங்க நான் ஸ்டாட்டிக்னு மென்ஷன் பண்ணல, ஓகேங்களா, ஃபேக்டரின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபேக்டரி என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன், ஆப்ஜெக்ட் புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ல தான் வந்துட்டு அது என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, நான் ஜஸ்ட் அந்த கரண்ட் வெதர் அந்த கிளாஸ் நேம் கால் பண்றேன். கிளாஸ் நேம் டாட் ஃப்ரம் ஜேசான் அந்த மெத்தடு, அதுல வந்துட்டு இந்த ஜேசானை பாஸ் பண்ணிடுறேன். இங்க நம்ம பாஸ் ஆகுதுல, இந்த ஜேசானை நான் பாஸ் பண்ணிடுறேன். பாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த வெதர் இருக்கு பாத்தீங்களா, இந்த வெதர்ல இதுக்கான டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். இது பாருங்க, இது எது ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பாத்தீங்களா, கரண்ட் வெதர் ரிட்டர்ன் பண்ணுது. இதுல லாஸ்ட் அப்டேட்ல நான் என்ன வச்சிருக்கேன், ஜேசான். ஓகே, இங்க கிடைக்கிற ஜேசான்ல கரண்ட் கீ, கரண்ட் அப்படின்ற அந்த ஒரு கீல லாஸ்ட் அப்டேட்டட் அப்படின்ற கீ இருக்கான்னு நான் பாக்குறேன். கரண்ட் இருக்கா ஒரு கீ, இங்க பாருங்க, இதுல லாஸ்ட் அப்டேட்டட் அப்படின்னு ஒரு கீ. ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்துட்டு இந்த வேல்யூ கிடைச்சிரும். அதை நான் ஆக்சஸ் பண்ண அப்படின்னா லாஸ்ட் அப்டேட்டட்ல எனக்கு இந்த வேல்யூ கிடைச்சிரும். ஓகே ப்ரோ, புரியுதா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு? புரியுது ப்ரோ. ஓகே ஓகே. அப்புறம் வந்துட்டு டெம்பரேச்சர் கெட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த ஜேசான்ல இருந்து கரண்ட்ல அப்புறம் டெம்புக்கு வந்துட்டு நேவிகேட் பண்ணிருக்கேன், டெம்ப் சிக்கு. அதே மாதிரி கரண்ட் அப்புறம் டெம்ப் சிக்கு நேவிகேட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க, மேக்ஸ் டெம்பரேச்சருக்கு என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க, ஃபோர்காஸ்ட்ல போயிட்டு ஃபோர்காஸ்ட் டே இருங்க, ஃபர்ஸ்ட் ஃபோர்காஸ்ட் போயிடலாம். ஃபோர்காஸ்ட் வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம், ஃபோர்காஸ்ட் டே போயிருக்கோம். ஃபோர்காஸ்ட் டே போயாச்சு. இது வந்துட்டு எது ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பாருங்க, ஒரு லிஸ்ட்டை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுது. நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் தான் தேவை, ஓகேங்களா, அதாவது கரண்ட் வேல்யூ, அதாவது கரண்ட் இன்னைக்கு டேட் என்ன, இன்னைக்கு டேட்டுக்கான வேல்யூ தான் எனக்கு தேவை. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், 0ன்னு நான் போட்டிருக்கேன். ஸோ அப்படின்னும் போது என்ன ஆகும், எனக்கு கரண்ட் டே இன்னைக்கானது கிடைச்சிரும். அதுல பாத்தீங்கன்னா டே அந்த கீ ஆக்சஸ் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு இதில் 0 போட்டா இதுல கிடைச்சிரும். அதுல நான் என்ன பண்ணிருக்கேன், டே நான் ஆக்சஸ் பண்ணிருக்கேன். இது பாத்தீங்கன்னா தெரியும், இந்த டே கீ ஆக்சஸ் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு இது எது ரிட்டர்ன் பண்ணும், இது ஃபுல்லா இதளவு எனக்கு ஃபுல்லா வந்துட்டு வேல்யூவா ரிட்டர்ன் பண்ணும். இதுல நான் என்ன கெட் பண்ணிருக்கேன்னு பாருங்க, இதுல மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கெட் பண்ணிருக்கேன், மேக்ஸிமம் டெம்பரேச்சர் செல்சியஸ் கெட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி மினிமம் டெம்பரேச்சர் சேம் மினிமம் டெம்பரேச்சர் கெட் பண்ணிருக்கேன் இந்த லைன்ல. ஓகே ஓகே ஒரு புரிஞ்சதா நான் எப்படி நான் பண்ணிருக்கேன் அப்படின்னா? புரியுது ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி தான் கிளைமேட் எங்க இருக்கோ அதை நான் வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ வின் கிலோமீட்டர், ஹியூமிடிட்டி எல்லாமே எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் பார்த்து நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட மாதிரி இதுக்கு நேம் என்ன வேணா வச்சுக்கலாம், ஓகேங்களா, பட் ஆனா இது வந்துட்டு நேம் வந்துட்டு கரெக்டான நேம் தான் இருக்கணும், ஓகேங்களா. கீயோட நேம் தப்பா இருந்தா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே, இந்த அவர் சொல்லிடுறேன். அவர்ல நான் ஏதோ ஃபார்முலா மாதிரி ஒன்று போட்டு வச்சிருக்கேன், இது சொல்லிடுறேன் என்னன்னு சொல்லிடுறேன். இதுல ஃபோர்காஸ்ட் நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபோர்காஸ்ட் 0 வரைக்கும் பார்த்தா நமக்கு இந்த ஃபுல் மேப் இது ஃபுல்லா வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். இதுல நான் என்ன எங்க போறேன் அப்படின்னா அவர் போறேன், ஓகேங்களா, அவர் எங்க இருக்கு அப்படின்னா இது ஃபுல்லா ரிட்டர்ன் ஆகுது, இருங்க பார்க்கலாம். அவர் இங்க இருக்கு பாருங்க, அவர் கீக்கு போறேன், ஓகேங்களா. அப்போ எனக்கு இந்த ஹவர்ல இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்துட்டு வரும், ஓகேங்களா. பாருங்க, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 12 இருந்து வருது, நைட்டு 12 இருந்து அப்புறம் வந்துட்டு 1 இங்க பாருங்க 1 o'clock நைட் 1 o'clock. ஸோ எல்லா டேட்டாஸும் வருது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா கரண்ட் அவர் இப்போ என்ன அவர்னு நான் பாக்குறேன். இப்போ நமக்கு என்ன அவர் 10, ஓகேவா. ஆனா கரண்ட் அவர் +1, ஏன்னா எனக்கு இங்க என்ன காட்டணும்னு நான் சொல்லியிருந்தேன், இப்போ 12 மணி அப்படின்னா அடுத்து ஒரு 4 ஹவர்ஸ்க்கான ஃபோர்காஸ்ட் தான் இங்க காட்டணும்னு சொல்லியிருந்தேன். அதனால +1 +2 +3 +4. ஓகேவா ப்ரோ, அதாவது கரண்ட் அவர் கெட் பண்ணிக்கிறேன், அதுல இருந்து +1 +2 +3 ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. அதுதான். ஸோ அப்படி நான் பண்ணும்போது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட் அவர் வந்துட்டு என்ன ப்ரோ, இப்போ வந்துட்டு 10 இருக்கா, அப்போ வந்துட்டு என்ன ஆகும், எனக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு அவர் 1ல வந்துட்டு 11 கிடைக்கும். 11 வந்துட்டு இந்த 11 இந்த பெர்சன்டேஜ் இந்த மாடல் 24 எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, ஸோ இது போடணும்னு கூட அவசியம் இல்லை ப்ரோ, இதை நம்ம எடுத்து விட்டாலும் நமக்கு கண்டிப்பா வந்துட்டு ஒர்க் ஆகும். இதை நான் எதுக்காக போட்டிருப்பேன் அப்படின்னா இன்கேஸ் அந்த
ரொம்ப அதிகமா போச்சு அப்படின்னா அது திரும்ப கால்குலேட் பண்ணி வந்துடணும் அப்படின்றதுக்காக போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த லைக் இப்போ 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டை தாண்டி சம்டைம்ஸ் இப்போ ஏபியில் ஏதாச்சும் ஒரு பக் இருக்கு எக்ஸ்ட்ராவா வந்துட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரீகால்குலேட் பண்ணி ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்காக வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியல, ஞாபகம் இல்லை நான் எதுக்கு நான் இதை போட்டிருக்கேன் அப்படின்னு. பட் ஆனால் இது போடலனாலும் ஓகே தான் நினைக்கிறேன், ஒர்க் ஆகும். ஏன்னா டேரெக்டாக இருங்க நம்ம பார்த்துடலாம், இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். கரண்ட் ஒன் இப்போ வந்துட்டு 11. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த ஹவரில் வந்துட்டு 11th இண்டெக்ஸ். ஓகே இருங்க பார்க்குறேன். ஓகே இங்கே வரும் நமக்கு. இருங்க இது வந்துட்டு 11 வந்துட்டு ஓகே ஓகே இங்கே வரும் ஃபைனு. அப்புறம் வந்துட்டு %24 வந்துட்டு 24 ஹவர் ஃபார்மேட். சரி இது நம்ம எடுத்து பார்க்கலாம், எடுத்து பார்த்தா ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போதான் தெரியும் எதனால போட்டிருக்கேன் அப்படின்னு. எனக்கும் தெரியல, ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால போட்டிருப்பேன். ஓகே இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீனில் நம்ம எதை கால் பண்ணுறோம்னா இந்த ஃபெச் வெதர் இந்த மெத்தட் கால் பண்ணுறோம். கால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜேசான் இதை அசைன் பண்ணிடுறோம். இதில் ஃப்ரம் ஜேசான் இந்த ஜேசான் பாஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இந்த வெதரில் நமக்கான டேட்டாஸ் எல்லாமே இருக்க போகுது பாருங்க. நம்ம ஆனால் இங்கே என்ன கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஹவர் 1, ஹவர் 2, ஹவர் 3, ஹவர் 4, அப்புறம் கரண்ட் கிளைமேட் என்னன்றதை கெட் பண்ணுறோம். மிச்சபடி வேறு எந்த டேட்டாவும் நம்ம வந்து கெட் பண்ணல. ஏன்னா இந்த ஸ்க்ரீனில் அவ்வளோதான் போதும் அப்படின்றனால கெட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இப்போ பாருங்க நான் வந்துட்டு கண்ட்ரோலர்ஸ் கொடுக்குறேன். கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணுறேன். ஏதாச்சும் எக்ஸெப்ஷன் வரணுமே. ஓகே எதுவும் வரல. வராத அளவு நல்லது தான். ஓகே இப்போ எதனால இருங்க நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹவர்ஸ் நம்ம கரெக்டாக பிரிண்ட் ஆகுதான் நம்ம செக் பண்ணணும். நம்ம நேற்று போட்ட ஹவர் தான் இருக்குது 11, 12, 13, 14 இருக்கு. ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணிடுறேன் அந்த ஹவர்ஸை. இங்கே பாருங்க, இங்கே தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஹவர் 1ல இருந்து நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஓகே இப்போ நான் இது கமெண்ட் பண்ணதெல்லாம் அன்கமெண்ட் பண்ணி விட்டுறேன். இங்கேயும் நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் தெளிவா. இப்போ இது ஆக்சுவலா இது எதுக்குன்றது நமக்கு புரியுதில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இங்க நம்ம நேற்று ஸ்டாட்டிக்கா இந்த அவர்லி ஃபோர்காஸ்ட்ல நம்ம செட் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஏபியில் இருக்கிற டேட்டாவை நம்ம ஃபெச் பண்றோம். இங்க பாருங்க எதை நம்ம ஃபெச் பண்றோம், ஹவர் 1. இங்க பாத்தீங்கன்னா ஹவர் 1 இது வந்துட்டு மேப்பு, இது வந்துட்டு மேப்ல நம்ம வச்சிருக்கோம். எதனால அப்படின்னா இங்க ஹவர் 1 ரிட்டர்ன் பண்றதும் மேபி மேப்ல தான் இருக்கும். இப்போ பாருங்க ஒரு ஹவர் இந்த குறிப்பிட்ட இந்த 9 ஹவர் பாருங்க, இது வந்துட்டு மேப்பை தான் ரிட்டர்ன் பண்ணுது. இங்க பாருங்க என்ன இருக்கு, லைக் கீ வேல்யூ இருக்கு. இது வந்துட்டு மேப்பை தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதனால நம்ம மேப் வச்சிருக்கோம். இதில் நம்ம எதை நம்ம ஆக்சஸ் பண்றோன்றது பாருங்க. இங்க கீழே வரேன். கீழே இங்க பாருங்க ஹவர் ஆஃப் டைம் ஆக்சஸ் பண்றோம். ஹவர் ஆஃப் டைம்னா இது நமக்கு கிடைக்க போகுது. இதுல மொத்தமா இது ஃபுல்லா ஓகேங்களா, இது ஃபுல்லா நமக்கு கிடைக்கும். ஆனா நமக்கு என்ன தேவை, டைம் மட்டும் தேவை. இது வித் டேட் அண்ட் டைமோட இருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்பேஸ் வச்சு ஸ்பிட் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன், 9 எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ பாருங்க அதுதான் இங்க வந்துட்டு இது பண்றேன். இஃப் இன்கேஸ் எனி ப்ராப்ளம் அப்படின்னா n/a அப்படின்றது, அதாவது நாட் அப்ளிகபிள் ஆர் சம்திங் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வரணும் அப்படின்ற மாதிரி. இது எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, இது வந்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னா, அதாவது இது வந்துட்டு இது எதுவும் எந்த வேல்யூ இல்லாம நல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதுதான் இந்த டபுள் கொஸ்டின் மார்க். ஓகேங்களா. ஓகே ப்ரோ. ஓகே ஸோ இப்போ நம்ம டிகிரியில் என்ன பண்றோம், ஹவர் ஆஃப் 1ல இருக்கிற இந்த டெம்பரேச்சர் சி எடுக்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள். அவ்வளோதான், அதை நம்ம எடுக்கிறோம். இருங்க இப்போ நான் வந்துட்டு கண்ட்ரோலர்ஸ் கொடுக்குறேன். சரி எனக்கு கண்ட்ரோலர்ஸ் கொடுத்தோன்னு எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு பாத்தீங்களா. இப்போ வந்துட்டு 13.5 டிகிரி செல்சியஸ், 12.8 பாத்தீங்களா ப்ரோ. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போ நமக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்கிரீன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம். அப்புறம் கரண்ட் கிளைமேட் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு விஷயம் வச்சிருந்தோம், அதையும் செக் பண்ணிக்கிறோம் 1 மினிட். கரண்ட் கிளைமேட் தோ இங்க நம்ம வந்துட்டு ஸ்டாட்டிக்கா மேல பாஸ் பண்ணிருந்தோம்ல சன்னி அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் கரண்ட் கிளைமேட் நான் கொடுத்துறேன். கரண்ட் கிளைமேட் ஃபைன் ஓகே. இப்போ அதே மாதிரி எடுத்து போட்டுக்கிறேன். ஓகே இப்போ பாருங்க, இப்போ கண்ட்ரோலர்ஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்க ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, ஃபுல்லா வந்துட்டு கிளவுடியா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா அதுதான் எனக்கான டேட்டா, அதுதான் ஏபிஐல இருந்து வந்திருக்கு.
அதனால ஃபுல்லா கிளவுடி ஆயிடுச்சு. ஓகேவா ப்ரோ, புரியுதா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. நமக்கு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க பிரிண்ட் பண்ணி வேணா பார்த்துக்கலாம். ஏன்னா என்ன எதை பிரிண்ட் பண்றேன்னா கரண்ட் கிளைமேட் மட்டும் பிரிண்ட் பண்றேன். இப்போ அப்ளிகேஷன் ரீஸ்டார்ட் பண்றேன். ஓகே. இது வந்துட்டு இருங்க ஒண்ணும் இல்ல. இது ஆக்சுவலா எதனால வருதுன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அப்ளிகேஷன் நம்ம இது பண்ணும்போது இப்போ ஃபியூச்சர் தானே, இது ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். ஸோ அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ப்ராசஸ் பண்றது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் எடுக்கிற அந்த டைம்ல என்ன பண்ணும், இதெல்லாம் நம்ம அசைன் பண்ணிருக்கிறதெல்லாம் என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் நல் வேல்யூ அப்படின்ற மாதிரி சொல்லும். ஏன்னா அது கொஞ்சம் ஏபிஐ ரெக்வஸ்ட் போயிட்டு அந்த ப்ராசஸ் நடக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. ஸோ அந்த டைம்னால தான் அந்த ரெட் ஸ்கிரீன் வந்தது பாருங்க. நான் வந்துட்டு பாஸ் பண்ணி விட்டேன். சாரி, இது ரெசியூம் பண்ணி விட்டா ரெசியூம் பண்ணோன்னு எனக்கு பெர்ஃபெக்டா ஒர்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேல்யூ கெட் ஆயிடுச்சு இங்க பாருங்க. கிளைமேட் என்ன இருந்திருக்கு, ஓவர் கேஸ்ட் இருந்திருக்கு. கிளைமேட்டும் நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி வெயிட் பண்ணி அது லோட் ஆகுற அளவு நமக்கு வந்துட்டு என்ன ஒரு லோடிங் சிம்பிள் காட்டணுங்க. அதுக்கப்புறம் லோட் ஆகி பெர்ஃபெக்டா ஸ்கிரீன் பில்ட் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த ஸ்கிரீன் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ ஓவர் கேஸ்ட் ஓகே, இதுதான் நமக்கான இது. ஃபைன் வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஓவர் கேஸ்ட்னு ஃபர்ஸ்ட் நான் வச்சிருக்கேனான்னு தெரியல. எதுவுமே இமேஜஸ் பார்க்கலாம். ஓகே, இங்க ஸ்ட்ரிங்ல கால் பண்ணல. ஆனா இதுல வித்தியாசமா நான் என்ட்ரே பண்ணாத ஒரு வேல்யூ தான் வருதுன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த இமேஜுக்கு ஹேண்டில் பண்ணாதது தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே சரி, ஓகே நம்ம அதை பார்க்கலாம். இங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆமா, இதை பண்ணா வந்துட்டு விண்டு தான் ஹேண்டில் ஆகும். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ வந்துட்டு பாருங்க, ஓவர் கேஸ்ட்னு ஒரு இது வந்துட்டு நம்ம இங்க ஹேண்டிலே பண்ணல. ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு எல்ஸ் கேஸ்ல என்ன இருக்கு, விண்டு. ஸோ அதனால வந்துட்டு விண்டு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒழுங்கா ரீலோட் ஆகல. அதனால வந்துட்டு ஏதோ கிளவுட் அந்த இமேஜ் காட்டிருக்கு. இப்போ பாத்தீங்களா? இப்போ ஓவர் கேஸ்ட்ன்றது நம்ம இங்க ஹேண்டிலே பண்ணல. ஹேண்டில் பண்ணதுனால நமக்கு விண்டு வந்திருக்கு. ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. நம்ம என்ன பண்ணலாம்னா ஓவர் கேஸ்ட்க்கு ஏதாச்சும் ஒரு ஐக்கான் ஏதாச்சும் ஒன்று தேடி பார்த்துட்டு அதை போட்டு இங்க ஹேண்டில் பண்ணிடலாம் ப்ரோ. அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி ஒரு சினாரியோனா கிளைமேட் கண்டிஷனு எக்கச்சக்கமா இருக்கும். ஸோ நான் ஃபேஸ் பண்ண அளவு நான் போட்டிருக்கேன். இது புதுசா இருக்கு. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி போட்டு பண்ணிடுறோம். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டுடே வெதர் இருக்குல்ல, ஸோ இந்த டேட்டா வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் டைனமிக்கா. அது நம்ம பார்த்துடலாம். அலைனு ஓகே, இங்கேதான். இங்க வந்துட்டு டுடே டீடைல்ஸ் இருக்கா? ஓகே. இது உள்ளே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நம்மளே ஒரு ஸ்டாட்டிக்கா நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துருந்தோம். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், டைனமிக்கா இந்த ஃபெச் வெதர் இருக்குல்ல, இந்த மெத்தட் கால் பண்ண போறோம். ஃபெச் வெதர் என்ன பண்ண போகுதுன்றதை நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் சிம்பிள் அஸ் லைக் தட். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி தான் இந்த ஃபெச் டேட்டா ஃப்ரம் வெதர் ஏபிஐ சர்வீஸ்ல இருக்கிறது கால் பண்ண போது. அப்புறம் கரண்ட் வெதர் ஃப்ரம் ஜேசன், அதே அந்த கரண்ட் வெதர் மாடல் கிளாஸ் தான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப பாருங்க, இந்த வெதர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி என்னென்னலாம் கெட் பண்ற பாத்தீங்களா? மேக்ஸ் டெம்பரேச்சர் கெட் பண்றேன், கிளைமேட், ஹியூமிடிட்டி, லாஸ்ட் அப்டேட்டடு எல்லாமே இங்க நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அது எல்லாமே நான் வந்துட்டு கெட் பண்றேன். எனக்கு தேவையான டேட்டாஸ் என்னென்ன டேட்டாஸோ அது எல்லாமே நான் வந்துட்டு கெட் பண்றேன். கெட் பண்ணி அசைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா ப்ரோ? புரியுதா என்ன பண்ணிருக்கேன்னு? புரியுது ப்ரோ. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை இனிட் ஸ்டேட்ல கால் பண்ணியிருக்கேன். அப்புறம் கெட் டேட் அண்ட் டைம்னு ஒன்று இருக்கு. ஓகே. இது எதுக்குன்னா வந்துட்டு இந்த மேல இருக்கக்கூடிய, அதான் நம்ம அன்னைக்கே பார்த்தோம், நேற்றே பார்த்தோம், மேல இருக்கக்கூடிய இந்த டேட் அண்ட் டைம் கரெக்டா வரதுக்காக நம்ம போட்டிருந்தோம். ஓகே ஃபைன். இப்போ கீழே அன்கமெண்ட் பண்ணதெல்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணதெல்லாம் அன்கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இது ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, கரண்ட் டெம்பரேச்சர் ப்ராப்ளம் கிடையாது. மேலே ஸ்டார்டிங் ஓகே. இப்போ நமக்கு எந்த ப்ராப்ளம் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அசைன் ஆயிட்டு இருக்குல்ல, அசைன் ஆயிட்டு இருக்கு. ஸோ வந்தோடனே ரீலோட் ஆயிடும், ஒரு ப்ராப்ளம் இல்லை. பார்க்கலாம், ஏதாச்சும் மிஸ் ஆச்சு அப்படின்னா கீழே போய் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு ரீலோட் பண்றேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு லோட் ஆகும்போது நமக்கு எக்ஸெப்ஷன் அடிக்குது. எதனால பாருங்க, தி மெத்தட் ஸ்பிளிட் வாஸ் கால்ட் ஆன் நல். அதாவது இது வந்துட்டு நல் வேல்யூ, ஆனா நீங்க வந்துட்டு இந்த ஸ்பிளிட் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வருது. இப்போ நான் பாருங்க ரெஸ்யூம் தரேன்.
ரெசியூம் தந்தோன்னா 1 செகண்ட் வந்துட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா எனக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே வந்துருச்சா? 8.2 டிகிரி செல்சியஸ் தான் இப்போ இருக்கு, அது காமிச்சிருச்சு. மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இங்கே ஆக்சுவலாக ஃபோனில் இது என்னோட மொபைல் ஸ்க்ரீனில் டேரெக்டாக விசிபிளாக பார்த்தா எல்லா ஐகான்ஸும் கிளியராக இருக்கு. இதில் வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் யூஐ அடி வாங்குற மாதிரி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஓவர் கேஸ்ட் வந்துருச்சு, வின் ஸ்பீடு, கரண்ட் வின் ஸ்பீடு எவ்வளோ, ஹியூமிடிட்டி எவ்வளோ, யூவி வந்துட்டு எவ்வளோ அப்படின்றது வந்திருக்கு. யூவி வந்துட்டு 0.0 தான் போல. ஸோ கரண்டாக என்ன இருக்கோ அது வந்திருக்கு. மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இவ்வளோ இருக்கும், மினிமம் டெம்பரேச்சர் இவ்வளோ இருக்கும், எல்லாமே வந்துருச்சு. ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே, இப்போ இந்த 2 டே கார்டு டீட்டெயில்ஸ் அளவு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, வேற ஏதாச்சும் கமெண்ட் பண்ணியிருக்கோமா இங்கே? இல்லை எதுவும் கமெண்ட் பண்ணலாம். கரண்ட் யூவி இங்கே ஃபைன் அசைன் பண்ணுறோம், திரும்ப இங்கே அசைன் பண்ணும்போது 0 தான் வருது நமக்கு. ஸோ அதனால 0 வந்துடுது. ஓகே ஃபைன். இங்கே ஓவர் கேஸ்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விண்ட் ஐக்கான் தான் இருக்கு. ஆக்சுவலாக நம்ம நேற்று ஒரு ஃபோனில் பண்ணோம்ல, அந்த ஃபோனோட அந்த சைஸ் வந்துட்டு கொஞ்சம் குட்டி சைஸு, அதை விட இது கொஞ்சம் பெருசு. நம்ம ஸ்டாட்டிக்காக இந்த நேமிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணல, கொஞ்சம் பார்க்க இதில் ரொம்ப குட்டியாக தெரியுது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே ஓகே. இப்போ அவ்வளோதான். இப்போ 2 டே கார்டு டீட்டெயில்ஸ் அளவு பார்த்தாச்சு, அப்புறம் அவர்லி ஃபோர்காஸ்ட்டும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் 5 டேஸ்க்கான அந்த ஃபோர்காஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் 5 டேஸ்க்கான ஃபோர்காஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஹோம் ஸ்க்ரீனில் வந்துட்டேன். ஓகே, இங்கே வந்துட்டு அந்த ஃபோர்காஸ்ட்டுக்கான டேட்டா இங்கே நம்ம எங்கேயுமே நம்ம கொடுக்கல. ஸோ நம்ம எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த டே கார்டு இருக்குல்ல, டே கார்டு போகலாம். ஓகே ஓகே, டே கார்டில் பார்த்தீங்கன்னா பாருங்க, நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பெச் ஃபோர்காஸ்ட் வெதர். ஓகேங்களா? இது ஒரு மெத்தட். இங்கே நான் எந்த கிளாஸ் கால் பண்ணுறேன் பார்த்தீங்களா, வேற மாடல் கிளாஸ் கால் பண்ணுறேன், கரண்ட் வெதர் கால் பண்ணல. என்ன கால் பண்ணுறேன், ஃபோர்காஸ்ட் வெதர் அப்படின்றத கால் பண்ணுறேன். ஓகேங்களா? மிச்சபடி இது மொத்தமாக இந்த டேட்டாஸ் எடுக்கிறது எல்லாமே சேம் தான், சேம் மெத்தட். இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், மொத்தமாக எனக்கு இது வந்துட்டு ஜேசன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போதுப்பா, அவ்வளோதான் இந்த மெத்தட். அது அதோட வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கு, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதோட வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கு, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்காஸ்ட் வெதர் அப்படின்ற ஒரு மாடல் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபோர்காஸ்ட் வெதர் டாட் டாட். இந்த ஃபோர்காஸ்ட் வெதர்ல தான் நம்ம பார்த்த மாதிரி இந்த நெக்ஸ்ட் 5 டேஸ்க்கான இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு போகுது. ஸோ அதனால் அதை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு கிளாஸ் கால் பண்ணிடலாம், காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி கால் பண்ணிடலாம். மாடலில் ஃபோர்காஸ்ட் வெதர் ஃபோர்காஸ்ட் வெதர். ஓகே, காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே நம்ம என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் கெட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே நம்ம இருக்கிறதுக்கான என்னென்ன தேவையோ அதுதான் கெட் பண்ணியிருக்கோம். டேட்டு தேவையில்ல, இங்கே பார்த்தீங்கன்னா 11/10/24 இருக்கு, டேட்டு தேவையில்ல, அதை கெட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதுலயும் பார்த்தீங்கன்னா இந்த டுமாரோக்கு பக்கத்தில் மேக்ஸிமம் டெம்பரேச்சர், மினிமம் டெம்பரேச்சர் இருக்கு, அதை கெட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கிளைமேட், இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கிளைமேட் இருக்கும் அது கெட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து வின் ஸ்பீட், இங்கே கீழே உள்ள டேட்டா, வின் ஸ்பீடு, ஹியூமிடிட்டி, யூவி, அப்புறம் சன்ரைஸு, அப்புறம் அவர் 1, இங்கே பாருங்க அவர் 1, அவர் 2, அவர் 3, அவர் 4. ஓகேங்களா ப்ரோ? நம்ம என்னென்ன டேட்டாஸ்லாம் கால் பண்ணியிருக்கோம்னு புரிஞ்சதா? தேவையோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அதே மாதிரி, ஓகே ப்ரோ, அதே மாதிரி சேம் அதே நேம்ல நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல எல்லாமே நம்ம ரெக்வயர்ட் பேராமீட்டரா பாஸ் பண்றோம். அதே மாதிரி ஃப்ரம் ஜேசான் பாருங்க, ஃபேக்டரி ஃபோர்காஸ்ட் வெதர் டாட் ஃப்ரம் ஜேசான் கால் பண்றேன். இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 பேராமீட்டர் பாஸ் பண்றேன். ஒன்னு ஜேசான், இருங்க கரண்ட் வெதர் க்ளோஸ் பண்ணிட்டேன், ஹோம் ஸ்க்ரீனும் க்ளோஸ் பண்ணிடுறேன், இது தேவையோ அது மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே, டே கார்ட், டே கார்டில் வந்துட்டு பார்த்தீங்க, இது ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டே கார்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 டேட்டா பாஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று ஜேசான், இன்னொன்று விட்ஜெட் டாட் டே. இந்த விட்ஜெட் டாட் டே நம்ம எங்கேருந்து எடுத்துருக்கோம் புரியுதா? விட்ஜெட் டாட் டே எது நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம், இந்த இங்கே இருக்கு பார்த்தீங்களா டே, இந்த டேவை நம்ம வந்துட்டு கெட் பண்ணுறோம். இந்த டே நம்ம எங்கேருந்து நம்ம பாஸ் பண்ணுறோம், ஹோம் ஸ்க்ரீனில் இது டே 1 டே 2 நம்ம பாஸ் பண்ணுவோம் இல்லையா? இங்கே பாருங்க, டே 1 டே 2 அந்த டேட்டா புரியுதுங்களா? ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இப்போ ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கரண்ட் வெதர் கெட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், வெறும் இந்த ஜேசான் மட்டும் தான் நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணோம். ஓகேங்களா? பக்கத்துல வந்துட்டு நமக்கு அந்த டே எந்த டேன்றது நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா நம்ம கரண்ட் வெதர் தான் நம்ம கெட் பண்ண போறோம். இங்க வந்துட்டு கரண்ட் வெதர் அப்படின்ற அந்த ஒரு கீ இருந்தது, அந்த கரண்ட் அப்படின்ற அந்த கீ இருந்தது. அதுக்குள்ள போயிட்டு நம்ம வந்துட்டு இங்க பாருங்க கரண்ட் அப்படின்னு ஒரு கீ இருந்தது மேல.
அது கொடுத்து நம்ம போயிட்டோம். இங்க நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்துட்டு ஃபோர்காஸ்ட் பண்ண போறோம், ஒரு டேவும் ஃபோர்காஸ்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்போ நம்ம இங்க நம்ம பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல நம்ம போட்டிருப்போம் மொத்தம் 5 டேஸா. இங்க எத்தனை இருக்கு, 5 இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டே இது வந்துட்டு டே 1 அப்படின்றத நான் பாஸ் பண்றேன் ஹோம் ஸ்கிரீன்ல இருந்து. இது டே 2 அப்படிங்கிறத பாஸ் பண்றேன், டே 3 அப்படின்றத பாஸ் பண்றேன், 4 5 அப்படின்றத பாஸ் பண்றேன். எதுக்காக பாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட இண்டெக்ஸ் வேல்யூ நான் வந்துட்டு கெட் பண்ணோம் இல்லையா. ஸோ வந்துட்டு இப்போ டே 1 அப்படின்னா வந்துட்டு எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்டை எனக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணு. ஸோ அப்போ அதுக்குள்ள இருக்கிற டேட்டா தான் நான் எடுக்க போறேன். ஓகேவா ப்ரோ? அதுக்காக ஓகே ப்ரோ. அதுக்காக தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருக்கேன், widget டே பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ இதுக்குள்ள வரலாம். இதை நான் சும்மா ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன். இப்போ பாருங்க, இந்த டே வச்சு தான் நம்ம ஃபுல் ஆப்ரேஷன் பண்ணுவோம். இப்போ பாருங்க, நான் டே 1 நான் பாஸ் பண்ணியிருந்தேன், இந்த டுமாரோ இருக்குல்ல. ஸோ டுமாரோக்கு நான் என்ன பாஸ் பண்ணியிருந்தேன், டே 1 அப்படின்றது பாஸ் பண்ணியிருந்தேன். அப்போ வந்துட்டு இங்க என்ன இருக்கும், 1ன்ற வேல்யூ இருக்கும். ஓகேவா ப்ரோ? அப்போ வந்துட்டு ஃபோர்காஸ்ட் டே ஃபர்ஸ்ட் இருங்க, ஃபோர்காஸ்ட் போயிட்டோம், அப்புறம் ஃபோர்காஸ்ட் டே போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட இண்டெக்ஸ் நம்ம கெட் பண்றோம். இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டே 1 பாஸ் பண்ணிருப்போம். அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல வரும், இது மொத்தமா ஒரு லிஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுது. லிஸ்ட்ல 0th இண்டெக்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கான டைம், லைக் இன்னைக்கான டேட்டுக்கான இது இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்னவா இருக்கும், நாளைக்கு 13க்கான டெம்பரேச்சர் அந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே ப்ரோ, நான் சொல்றது புரியுதா? புரியுது ப்ரோ. ஓகே, அதுக்குள்ள போயிருது. அதுக்குள்ள போயிட்டு வந்துட்டு அதுல டேட் அந்த கீ இருக்கு, அதை எடுக்குது. அதுக்கப்புறம் அதே மாதிரி சேம் டேவை வச்சு நீங்க நம்ம இங்க ஆக்சஸ் பண்றோம். அவ்வளவுதான். பாருங்க, டே மேக்ஸிமம் டெம்பரேச்சர், மினிமம் டெம்பரேச்சர், ஆஸ்ட்ரோ கீக்குள்ள போனாதான் சன்ரைஸ் இருக்கு. ஸோ அதனால அதுக்குள்ள போயிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கேயும் இந்த பெர்சன்டேஜ் 24 போட்டிருக்கேன். இது தேவை கிடையாது, பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு எரர் வந்தா நம்ம அப்ளை பண்ணிடுவோம். ஏன்னா எப்படியும் அது 24 hours ஃபார்மேட்ல தான் நமக்கு கொடுக்குது, அதனால பிரச்சனை கிடையாது. ஓகே, பாருங்க ப்ரோ, இங்க நான் அதுதான் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நம்ம இங்க இப்போ புரிஞ்சுச்சுல ப்ரோ, இந்த ஃப்ரம் ஜேசன் மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னு? புரியுது ப்ரோ. ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதை நம்ம இங்க ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். இதை நான் யூஸ் பண்ணி இந்த வெதர்ல இருக்கக்கூடிய எல்லாமே நான் ஆக்சஸ் பண்ண போறேன். இப்போ பாருங்க, இதுக்கும் மேல எனக்கு தேவைன்னா கூட ஆக்சஸ் பண்ண வெதர் டாட் வச்சாலே போதும், இதுல இருக்கக்கூடிய எல்லாமே நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சன்ரைஸ், ஸோ எல்லாமே என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்கோ எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரி, இங்க நம்ம இந்த 4 டேட்டாஸ் தான் நம்ம ஆக்சஸ் பண்றோம். ஏன்னா டே கார்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மேல இருக்கா. ஸோ இங்க நமக்கு 4 டேட்டாஸ் தானே நமக்கு தேவைப்படுது. என்ன தேவைப்படுது, கரண்ட் டேட் தேவைப்படுது, டுமாரோவா அந்த டேட் தேவைப்படுது. ஓகேங்களா? இங்க பாருங்க, டேட் தேவைப்படுது. அப்புறம் இந்த கிளைமேட், கரண்ட் கிளைமேட் தேவைப்படுது. எதுக்குன்னா இந்த ஐகானுக்காக விசிபிள் பண்றதுக்கு ஐகான் தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்ஸிமம் டெம்பரேச்சர், மினிமம் டெம்பரேச்சர், எதுக்குன்னா இந்த அப் ஏரோ டவுன் ஏரோ, மேக்ஸிமம் மினிமம் டெம்பரேச்சர் அதுக்கு தேவைப்படுது. அதனால நீங்க 4 டேட்டாஸ் தான் வாங்கிருக்கோம். ஓகேவா ப்ரோ? புரியுதா? புரியுது ப்ரோ. ஓகே ஓகே, இங்க நம்ம ஃபோர்காஸ்ட் வெதரை கால் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், ரீஸ்டார்ட் பண்ண போறேன். சார்ஜ் ப்ளக் பண்ணிக்கிறேன். திரும்ப பாருங்க, இது ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வருது. நான் ஜஸ்ட் இது பண்ண போறேன், திரும்ப அகைன் வருது. இருங்க, அதே போயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓவரால் வந்தது. ஓகேங்களா? இப்போ வரது வந்துட்டு எதுக்காக வருது, இருங்க, இது வந்துட்டு இன்வாலிட் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி காட்டுது. இன்வாலிட் வேல்யூ நாட் இன் இன்க்ளூசிவா. ஓகே, patchy rain nearby, patchy rain nearby, patchy rain nearby. ஓகே, இங்க ஏதோ வந்துட்டு இது இன்வாலிட் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி காட்டுது. எப்படியும் நம்ம டே 1 தான். இருங்க இங்க வந்துட்டு ரெஸ்யூம் சிம்பிள் இருக்கு, ரெஸ்யூம் கொடுத்துட்டேன். ஒர்க் ஆயிடுச்சு. அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இதுவாகும் போது ப்ராப்ளம் வந்திருக்கு. மிச்சபடி நமக்கு பாருங்க, இதை நான் வந்துட்டு ரெஸ்யூம் பட்டன் கிளிக் பண்ணோன்னு எனக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. எனக்கான இந்த டேஸும் எடுத்துட்டு வந்துருச்சு. பாத்தீங்களா? இப்போ பாருங்க, டே கார்டில் ஓவராலாக பாருங்க, நமக்கான அந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கும். இன்னைக்கானது வந்துட்டு டுமாரோ, சாரி நாளைக்கானது டுமாரோ. நம்ம இங்க லாஜிக் போட்டிருக்கோம் பாருங்க, widget டே அதாவது ஈக்குவல் டு 1 அப்படின்னா டுமாரோப்பா. இல்லைன்னா வந்துட்டு அந்த கரண்ட் டேட்டை வந்துட்டு நான் சொன்னல, இது வந்துட்டு இயர்ல இருந்து நமக்கு வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும். இயர், மந்த், டேல நமக்கு வந்துட்டு கிடைக்கும், நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டேட் வேல்யூ. ஸோ இருங்க காட்டுறேன், இங்க பாருங்க, இயர், மந்த், டேல காட்டுது. ஸோ இதை நான் வந்துட்டு ரிவர்ஸ் பண்றதுக்காக இந்த லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை பத்தி நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். இதை பத்தி நம்ம நேற்றே பார்த்துருந்தோம்.
ஸோ அவ்வளோதான். இந்த கிளைமேட் இருக்குல்ல, இந்த கிளைமேட் வந்துட்டு கரண்ட் கிளைமேட் பார்த்தீங்கன்னா மாறுது. ஓவர் கேஸ்ட், பேட்சி ரெயின் நியர்பை, பேட்சி ரெயின் நியர்பை, பேட்சி ரெயின் நியர்பை. அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்துட்டு எதுவுமே நமக்கு கிடைக்கல. ஓகே, நம்ம அதை பார்க்கலாம், என்ன எதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் கீழே பாஸ் பண்ணலையா நம்ம டேட்டாஸ் எதுவுமே இருங்க. ஹலோ வித்யாஷ்னி, கேக்குதா? ஹலோ, ஹலோ ஹலோ கேக்குதாண்ணா? கேக்குதா? கேக்குதுப்பா, கேக்குது. சாரி நான் வெளில இருந்தேன் அதான். சரிப்பா, ஓகே. அதான். ஸோ நேற்று நம்ம ஏபி, நம்ம அந்த ஏபிஐ சர்வீஸ் அப்படின்ற ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணி பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ எப்படி நம்ம ஏபி மூலயமா ஃபெச் பண்ணி டேட்டாஸை உள்ள நம்ம கொண்டு வர்றது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். அதான். அதான் ஆல்மோஸ்ட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டே கார்டில் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டுமாரோ ஓவர் கேஸ்ட்டு, அந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சர், மினிமம் டெம்பரேச்சர் எல்லாமே ஏபிஐ டேட்டா தான். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஏபிஐ டேட்டா தான். ஓகேண்ணா. ஸோ எல்லாமே எடுத்தாச்சு. இன்னும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த டே டீடைல்ஸ் கார்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த வின் ஸ்பீடு, ஹியூமிடிட்டி, யூவி, அது மட்டும் இன்னும் கெட் பண்ணல. அது இப்போ பண்ண போகிறோம். ஓகேண்ணா. ஓகே ஓகே. இது பாருங்க, ரெக்கார்டிங்ஸ் பாருங்க. ஏன்னா ஃபுல்லா கொஞ்சம் இது லென்த்தா சொல்லியிருப்பேன். ரெக்கார்டிங்ஸ் பாருங்க. ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இந்த டே டீடைல்ஸ் கார்டுல இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேண்ணா. ஓகே ஓகே. ஸோ ஏபிஐ சர்வீஸ், ஏபிஐ கீ. ஓகே, இந்த டே டீடைல்ஸ் கார்டு அதுதான், அவ்வளோதான். இருங்க, இப்போ வந்துட்டு இந்த டே கார்டு அவ்வளோதான், நம்ம இங்கே பார்த்துட்டோம். டுமாரோ பேட்சி ரெயின் நியர்பை. இருங்க, ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன். ஓ, பேட்சி ரெயின் நியர்பை, பேட்சி ரெயின் நியர்பை. ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கிடைச்சிருச்சு, மினிமம் டெம்பரேச்சர் கிடைச்சிருச்சு, நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ நம்ம அதுக்குள்ள அந்த உள்ளுக்குள்ள கார்டு இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதுக்கான டேட்டாஸை நம்ம வந்துட்டு கெட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நேற்று கமெண்ட் பண்ணதெல்லாம் அன்கமெண்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு புதுசா கிரியேட் பண்ணது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். அதாவது நேற்று ஸ்டாட்டிக்கா நம்ம செட் பண்ணியிருப்போம், கிளவுடி 14 30.0 அப்படின்ற மாதிரி. ஸோ அதை நான் எடுத்துடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸெப்ஷன் வரும். ஏன்னா இது நான் இங்கே காலே பண்ணல, இந்த ஃபோர்காஸ்ட் வெதர் இந்த மெத்தடை. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபெச் ஃபோர்காஸ்ட் வெதர் அப்படிங்கிறது ஒரு மெத்தட். இதை நம்ம இனிட் ஸ்டேட்டில் கால் பண்ண போகிறோம். இனிட் ஸ்டேட் வந்து பில்டு மெத்தடுக்கு முன்னாடி கால் ஆகும். ஸோ இதை ஏபிஐ சர்வீஸ் டாட் ஃபெச் வெதர் ஏபிஐ இதை நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். இருங்க. ஓகே, ஸோ இந்த ஃபோர்காஸ்ட் வெதர் அப்படின்றது மாடல் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்தது. ஸோ இது வந்துட்டு என்னென்ன டேட்டாஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணுதோ அது எல்லாத்தையுமே நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, மேலே வந்துடுறேன். ஓகே, இதை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, நான் என்னென்ன டேட்டாஸ்லாம் நான் கெட் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. கரண்ட், யூவி, அப்புறம் வின் ஸ்பீடு, ஹியூமிடிட்டி, ஏன்னா எல்லாமே இங்கே தேவையானது இல்லை. வின் ஸ்பீடு, ஹியூமிடிட்டி, யூவி, அப்புறம் வந்துட்டு இந்த அவருக்கு, இந்த அவர் 1, அவர் 2, அவர் 3, சன்ரைஸ், அவர் 4 எல்லாமே தேவை. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம். கால் பண்ணிட்டு இப்போ கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க எப்படி எக்ஸெப்ஷன் நமக்கு வரும். எதனாலனா வந்துட்டு ஏபிஐ ரெக்வஸ்ட் போயிட்டு வரதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால நமக்கு வரும். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். லைக் ஏபிஐ லோட் ஆகிற அளவு நமக்கு வந்துட்டு ஒரு லோடிங் சிம்பிள் மாதிரி காட்டணும், அந்த மாதிரி. இப்போ எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நான் ஜஸ்ட் நான் வந்துட்டு பாஸ் கொடுத்து இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணிடுறேன், இதை ஆஃப் பண்ணி வச்சிடும். அதுவே டைரக்டா வந்துட்டு ரன் ஆகிட்டு எனக்கு வந்தோம். இந்த மாதிரி ரெஸ்யூம் கொடுத்துட்டே இருக்க தேவை கிடையாது. ஓகே, அதுவே வந்துருச்சு, அதுவே வந்துடும். ஓகே, வந்துருச்சு, ஃபைன். இப்போ பாருங்க, இப்போ இந்த டுமாரோ இருக்கா, டுமாரோ கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண எனக்கான டேட்டாஸ் வந்துச்சு பாத்தீங்களா, 20.5, 62, 0.3. ஸோ அவர் 1, அதாவது நாளைக்கு வந்துட்டு 12 மணிக்கு எப்படி இருக்கும், அப்புறம் 1 மணிக்கு எப்படி இருக்கும், 2 மணி, 3 மணி, நாளைக்கு சன்ரைஸ். ஸோ அந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாமே வரும். ஸோ பேட்சி ரெயின் நியர்பை, அது ஆக்சுவலாக சன்ரைஸ் டேட்டா பார்த்தீங்களா எப்படி கொடுத்துருக்காங்க ஏபிஐல, 7.22 ஃப்ரீன்றனால நமக்கு அக்யூரேட்டாக தரலன்னு நினைக்கிறேன். 7:30 மணிக்கா சூரியன் உதிக்க போகுது, சும்மா இதை கொடுத்துருக்கான், டம்மியாக கொடுத்து வச்சிருக்கோம். அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் ஆனால் ஏபிஐ நம்ம ஆக்சஸ் பண்ணுறது இப்படி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணோம். ஏபிஐலேருந்து டேட்டா நம்ம கெட் பண்ணி நம்ம ஃபெச் பண்ணி நம்ம அப்ளிகேஷனில் காட்டுற மெத்தட் எல்லாமே சேம் தான்.
இந்த ஏபிஐ டேட்டா வந்துட்டு நம்ம ஒழுங்கான ஏபிஐ ப்ரொவைடர் பார்த்து நம்ம சூஸ் பண்ணோம். இவன் கொஞ்சம் ஃப்ரீ கோட்டா லிமிட் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறான் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணோம். அவனோட அப்ளிகேஷனுமே வந்துட்டு பக்கா இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க அவன் கொடுக்குற டேட்டாஸுமே அவ்வளோவா டிஃப்ரெண்டாக சன்ரைஸ்லாம் பாருங்க 7:22 7:30 மணிக்கு சன்ரைஸ் ஆகும். ஸோ அப்படி சொல்லியிருக்கான். ஸோ அதனால ஜஸ்ட் இந்த டேட்டா வந்துட்டு டிஸ்பிளே பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான். இப்போ ஓகே நமக்கு வந்துருச்சு, எல்லா வேல்யூஸும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே இப்போ நம்ம பார்த்தாச்சு நம்ம எப்படி நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன்ல ஏபிஐல இருந்து நம்ம டேட்டா ஃபெச் பண்ணி நம்ம அப்ளிகேஷனை டிஸ்பிளே பண்றது அப்படின்றது பார்த்தாச்சு. ஸ்ரீ ப்ரோ உங்களுக்கு டவுட் இருக்கா ப்ரோ? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. ஓகே 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 சூப்பர் ஓகே. ஸோ வித்யவர்ஷினி நீங்க பாருங்க, இது ரெக்கார்டிங்ஸ் பாருங்க. ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. ஓகேங்களா? ஓகேண்ணா. ஓகே ஸ்ரீ ப்ரோ நீங்களும் அந்த மாடல் கிளாஸ் கிரியேட் பண்ணும் போதெல்லாம் வந்துட்டு கன்ஃபியூஷனா இருக்கும், என்ன பண்றது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி. அது பார்த்து பண்ணும்போது ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ சரி ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே இப்போ ஓகே நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்னொரு இது நான் உங்களுக்கு வந்துட்டு அசைன்மெண்ட்டா நான் ஒன்று கொடுத்துட்றேன். எது என்ன அசைன்மெண்ட் அப்படின்னா நமக்கு தெரியும். இப்போ பாருங்க எனக்கு அப்ளிகேஷன் இது வந்துட்டு இது ப்ராப்பரான அப்ளிகேஷனான்னு கேட்டால் இதளவு ப்ராப்பரான அப்ளிகேஷன் ஒரு 80% 85% ஓவர்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு 90% ஓவர்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும் வரும். அந்த எக்ஸெப்ஷன் மட்டும் ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் இதுல. இப்போ பாருங்க நான் அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்றேன். ரீஸ்டார்ட் பண்ணா எனக்கு டேட்டா காமிச்சிரும். ஆனால் காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெட் ஸ்க்ரீன் வந்துட்டு தான் எனக்கு காட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது எக்ஸெப்ஷனும் வரும். இந்த அன்ஹேண்டில்டு எக்ஸெப்ஷன் சம்திங் இந்த ப்ராப்ளமும் வரும் எனக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இதை வந்துட்டு இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? ஹேண்டில் பண்ணிட்டு லைக் இந்த அப்ளிகேஷன் இந்த ஏபிஐ லோட் ஆகுற அளவு இது எதனால வந்துட்டு நல் அப்படின்றது வரும்னா ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு ரெட் ஸ்கிரீன் வரும். அதுல வந்துட்டு ஸ்பிட் நல் பாருங்க ஸ்பிட் நல் அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று வருது. ஸோ இது எதுக்காக வருது அப்படின்னா அந்த டேட்டா ஏபிஐல இருந்து நமக்கு டேட்டா ஃபெச் ஆகுறது கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனா நம்ம அந்த டைம்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம அதை ஸ்பிட் ஆப்ரேஷன்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அதனால அது என்ன சொல்லியிருக்குன்னா, தம்பி நீ கெட் பண்ற அந்த வேல்யூ நல்லா இருக்குப்பா, ஆனா நீ என்ன பண்ற ஸ்பிட் ஆப்ரேஷன் பண்றதுல ஒரு நல் வேல்யூல எப்படி உன்னால ஸ்பிட் ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்குறான் நமக்கு. ஆனா அதுவே பாத்தீங்களா நான் அப்படியே விட்டுட்டேன். அதே ஒரு 1 செகண்டுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அதுவே சரியாகி வந்துருச்சு, ஹேண்டில் ஆகி வந்துருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த ஏபிஐ ரெக்வஸ்ட் போகும்போது சம் செகண்ட்ஸ் ஒரு டைம் எடுக்குது. ஸோ அந்த டைம் எடுக்கிற அந்த டைம்ல நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுது. இப்போ அந்த டைமை நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? அது 2 செகண்ட்ஸ்னாலும் சரி 5 செகண்ட்ஸ்னாலும் சரி டிபெண்ட்ஸ் ஆன் அவர் இன்டர்நெட் ஸ்பீடு வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகலாம். அந்த டிலே அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சர்க்குலர் ப்ராக்ரஸ் இண்டிகேட்டர் நம்ம பார்த்துருந்தோம். அது என்ன பண்ணும், சுத்திக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா ஒரு டெக்ஸ்ட் சென்டர்ல வந்துட்டு லோடிங் அப்படின்ற மாதிரி காட்டணும். அந்த மாதிரி ஒன்று பண்ணணும். ஓகேங்களா? அதை நீங்க பண்ணணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபியூச்சர் பில்டர் அப்படின்னு ஒரு விட்ஜெட் இருக்கு. ஓகேங்களா? ஃபியூச்சர் பில்டர் அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரி ஃபியூச்சர் கால் எல்லாத்துக்குமே நமக்கு வந்துட்டு ஃபியூச்சர் பில்டர் விட்ஜெட் நமக்கு யூஸ் ஆகும். லைக் நம்ம ஸ்ட்ரீம் பில்டர் பார்த்தோம் இல்லையா, நம்ம ஃபயர் பேஸ்ல ஸ்ட்ரீம் பில்டர் பார்த்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா ஸ்ட்ரீம் பில்டர் பார்த்தது ஃபயர் பேஸ்ல அந்த நோட்ஸ் அப்ளிகேஷன், அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரீம் பண்ணிப்போம். ஓகே, ஸ்ட்ரீம் பில்டர் என்ன பண்ணோம், கரண்டா அந்த ரியல் டைம் சேஞ்சஸ் ஸ்ட்ரீம் பண்ணோம் ப்ரோ நமக்கு லைவா. ஃபியூச்சர் பில்டர் என்ன பண்ணோம், ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய விஷயம் லைக் ஒரு 5 செகண்ட்ஸ் இல்ல ஒரு 1 hour இல்ல ஒரு 2 hour அந்த விஷயத்தை வந்துட்டு கெட் பண்ணும். அதளவு வந்துட்டு வெயிட் பண்ணும். லைக் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேட் நம்ம கொடுக்கணும், அதாவது லோடிங், அதளவு நமக்கு லோடிங் ஐக்கான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அது வந்துட்டு கொடுக்கும். அது குறிப்பிட்ட ஸ்டேட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கான அந்த டேட்டா வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஓகே ப்ரோ, அதுதான் ஃபியூச்சர் பில்டர். இதுதான் ஸ்ட்ரீம் பில்டருக்கும் ஃபியூச்சர் பில்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஃபியூச்சர் பில்டர் அது உங்களுக்கான அசைன்மெண்ட்ஸ். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ ஃபியூச்சர் பில்டர் யூஸ் பண்ணி நீங்க பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் தான். நான் வந்துட்டு எப்படின்னு நான் சொல்லிடுறேன். சிம்பிள் தான். இங்க ஹோம் ஸ்கிரீன் இருக்குல்ல, எங்கெங்கெல்லாம் நீங்க ஏபிஐ கால் நீங்க பண்றீங்களோ, எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி இனிட் ஸ்டேட்ல நீங்க கால் பண்ணி பண்றீங்களோ அங்கெல்லாம் போயிருங்க. போயிட்டு இந்த பாடி இருக்குல்ல, இந்த பாடியை வந்துட்டு இது ஃபியூச்சர் பில்டரால வந்துட்டு ரேப் பண்ணிடணும். ரேப் பண்ணி முடிச்சுட்டு ஹேண்டில் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரீம் பில்டர் இருக்கா, ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஃபியூச்சர் பில்டர்னு ஒன்று இருக்கும். ஸ்டீம் பில்டர் எப்படி ஸ்டீமை ரிட்டர்ன் பண்ணதோ ஃபியூச்சர் பில்டர் வந்துட்டு ஃபியூச்சருக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இங்க வந்துட்டு உங்க மெத்தடை கால் பண்ண போறீங்க. இங்க இருந்ததுல மெத்தடு இந்த ஃபெச் மெத்தட் இதை இங்க கால் பண்ண போறீங்கப்பா, அவ்வளவுதான். இந்த ஃபெச் மெத்தடை இங்க கால் பண்ண போறீங்க, அவ்வளவுதான்.
அந்த மெத்தட நீங்க வந்துட்டு இங்க நீங்க கால் பண்ண போறீங்க. இப்போ நான் வந்துட்டு கால் பண்ணோன்னு எனக்கு எந்த எக்ஸெப்ஷன் வந்திருக்கு பாருங்க. இது வந்துட்டு வாய்ட் டைப்பு, அதனால கால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. வாய்டு வந்துட்டு எந்த டைப்புமே நமக்கு ரிட்டர்ன் பண்ணாது, அதனால நம்மளால அதை கால் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதை நான் எடுத்துடுறேன், வாய்டு எடுத்துடுறேன். வாய்டு எடுத்துட்டு இது ரிட்டர்ன் பண்றது இந்த வெதரை ரிட்டர்ன் பண்ண போகுது, அந்த மாதிரி வச்சிடுறேன். இப்போ ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆக போகுது, ஃபியூச்சர்ல எனக்கு இந்த வெதர் இந்த டேட்டா ஃபுல்லா எனக்கு கிடைக்கும். நான் இங்க ஆக்சஸ் பண்ண வேண்டியதை நான் வந்துட்டு இங்க ஆக்சஸ் பண்ணிக்க போறேன். லைக் வந்துட்டு இங்க ஸ்னாப்ஷாட்னா டேட்டா. நான் என்ன செக் பண்றேன், நம்ம ஸ்டீம் பில்டர்ல செக் பண்ண மாதிரியே தான். ஸ்னாப்ஷாட்ல டேட்டா இல்லைனா அதாவது அப்பனா லோட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபியூச்சர் அந்த கால் போயிட்டு இருக்கு, லோட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எதை ரிட்டர்ன் பண்றேன், ஒரு சர்க்குலர் ப்ராக்ரஸ் இண்டிகேட்டரை ரிட்டர்ன் பண்றேன். ஓகேங்களா? அப்படி டேட்டா இருந்ததுன்னா இங்க கீழே இருக்கிற ரிட்டர்ன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப நான் என்ன பண்றேன், இதெல்லாம் நான் வந்துட்டு எனக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாமே அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அசைன் பண்ணி நான் வந்துட்டு பண்றேன். ஓகேங்களா? இங்க வந்துட்டு வெதர் இருக்காது, ஸ்னாப்ஷாட் இருக்கும். ஸ்னாப்ஷாட் டாட்டாவை அந்த மாதிரி நான் வந்துட்டு கொடுத்து நான் இது பண்றேன். ஸ்னாப்ஷாட் 1, ஸ்னாப்ஷாட் 2, ஸ்னாப்ஷாட் 3 அந்த மாதிரி நான் கொடுத்து நான் பண்றேன். ஸோ இது நீங்க பாருங்க, இது வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி, இதுதான் ஓவரால் லாஜிக். ஓகேங்களா? ஒரு ஃபியூச்சர் பில்டர் நீங்க யூஸ் பண்ணி நீங்க இப்படிதான் நீங்க பண்ணணும். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க, சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, 1 மினிட். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, சேம் அதே ஸ்டீம் பில்டர் யூஸ் பண்ண மாதிரி தான் ஃபியூச்சர் பில்டர், வேற எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லை. ஆனால் நம்ம எப்படி நம்ம யூஸ் கேஸ் தான் மாறும், அது எதுக்கு யூஸ் பண்ணணும் இது எதுக்கு யூஸ் பண்ணுன்றது தான் மாறும், மிச்சபடி சேம் தான். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி மாற்றி. ஓகே ஃபைன். ரிமூவ் தி ஸ்விட்ச். ஓகே ஃபைன், ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி நான் மாற்றிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 90% அப்ளிகேஷன் நம்ம வந்துட்டு பண்ணியாச்சு. ஓகேங்களா? இன்னும் அந்த 10% வந்துட்டு ஃபியூச்சர் பில்டரை நம்ம இன்க்ளூட் பண்ணா முடிஞ்சிச்சு. எங்கெங்கெல்லாம் நம்ம இந்த கால் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் இன்க்ளூட் பண்ணிடலாம்ப்பா. ஓகேங்களா? க்ளூ நம்பர் 2 இதுதான். இங்கே நான் வந்துட்டு இந்த கால் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நான் வந்துட்டு ஃபியூச்சர் பில்டர் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் எங்கெல்லாம் கால் பண்ணியிருக்கணும், இதோ இங்கே கால் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த விஜெட் பில்டாக வருது, ஃபியூச்சர் பில்டர் யூஸ் பண்ணி நான் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுங்க. ஆனால் டிஃப்ரென்ஷியேட் காட்டுறதுக்காக யூஐ பர்பஸ்க்காக என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த டே கார்டு இருக்குல்ல, இது வந்துட்டு லோட் ஆகும்போது இங்க வந்துட்டு இந்த டே இன்ஃபர்மேஷன் இஸ் லோடிங் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வரணும். அவர் வந்துட்டு லோட் ஆகும்போது அவர்லி ஃபோர்காஸ்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் லோடிங். ஸோ அந்த மாதிரி ஒரு யூஐ பர்பஸ்க்காக அந்த மாதிரி காட்டிடலாம். இல்லை ஒரு ஐகான் மாதிரி சும்மா சம்திங் ஏதாச்சும் ஒன்று போட்டாலே போதும். ஸோ நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகே ஓகே. வித்யோஷி நீங்க பாருங்க, நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணும்போது ப்ராக்டிக்கலா பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் அப்படி ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா கேளுங்க. ஓகேங்களா? ஸ்டீப்ரோ நீங்களும் தான். ஓகேப்பா. ஸ்டீப்ரோ நீங்களும் தான்ப்பா. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம வெதர் அப்ளிகேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதனால தான் நான் அப்லோட் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஃபியூச்சர் பில்டருக்கானது இது பண்ணியிருக்க மாட்டேன், அப்லோட் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ இதுலேயும் அந்த ஃபியூச்சர் பில்டருக்கான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்காது. நீங்கள் அது பாருங்க, ட்ரை பண்ணி அது அசைன்மெண்ட்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு. இது முடிச்சுட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான். அசைன்மெண்ட் 1 என்ன இந்த மாதிரி கொடுப்பேன். லைக் அசைன்மெண்ட் 1 வந்துட்டு இந்த ஃபியூச்சர் பில்டர் இன்க்ளூட் பண்ணாமல் பண்ணணும். அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் 2 ஃப்ரம் இந்த வெதர் ஆப் என்னன்னா ஃபியூச்சர் பில்டர் இன்க்ளூட் பண்ணி பண்ணுற மாதிரி. ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு 2 அசைன்மெண்ட் கொடுத்துடலாம், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? ஓகே, வெதர் அப்ளிகேஷன் ஓவர், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம நேற்று பேசின மாதிரி இ-காமர்ஸ் சைட் நம்ம பார்க்கலாம். ஸோ அது கிரியேட் பண்ணிக்கிறேன். லெட்டர் கிரியேட். இது ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? லேப் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? இருக்குண்ணா. நான் மொபைல்ல இருந்து லீவ் ஆயிடுறேன், ஏன்னா வெப்ல தான் பண்ண போறோம் சைட்டு. லீவ் ஆயிடுறேன். ஓகே, ஃப்ளட்டர் கிரியேட். நேம் வந்துட்டு இ-காமர்ஸ் சைட். ஓகே ஃபைன். ஓகே, ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகுது. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பிளானிங் மாதிரி பண்ணிடலாம். என்னென்னலாம் நம்ம இ-காமர்ஸ் சைட்ல இருக்க போகுது அப்படின்னா, ஆக்சுவலா
1 மினிட். ஓகே, ரெக்கார்டிங்ஸ் தான் போயிட்டு இருக்கு. நல்ல வேலை. ஓகே, ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபியூ கிளாஸஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் ப்ராஜெக்டாக நம்ம இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி நம்ம முடிச்சாகணும் இருக்கிற டைம்குள்ள. ஸோ இப்போ இன்னையோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா டே 25 ஆயிடுச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா டே 25. இன்னும் நம்ம கிட்ட வந்துட்டு 6 கிளாஸஸ் இருக்கு. ஓகேங்களா? எனக்கு கொடுத்த ஷெடியூல் படி பார்த்தீங்கன்னா 6 கிளாஸஸ் இருக்கு. ஸோ இந்த 6 கிளாஸஸ்க்குள்ள நம்ம இந்த இ-காமர்ஸ் சைட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அதுதான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ அதுக்குள்ள நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளால இன்க்ளூட் பண்ண முடியுதோ ஸோ அதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். அது என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டக்கு டக்குன்னு நம்ம கிளாஸஸ் வைக்காம கொஞ்சம் உங்களுக்கு கேப் விட்டு வச்சா உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு? ஸோ நீங்களும் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த டைம் இருக்கும்ல, அதெல்லாம் நோட்ஸ் அந்த பெண்டிங்ல இருக்கும், அதையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணி கொஞ்சம் ஒரு ஃப்ளோல வரதுக்கு கரெக்டா இருக்கும்ல, அந்த மாதிரி நான் சொல்றேன். ஓகேங்களா உங்களுக்கு? இப்போ இன்னைக்கு ஓகே ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஓகேப்பா. ஏன்னா இன்னைக்கு நம்ம போட்ட பிளான் படி பாத்தீங்கன்னா ஓகே, ஆக்சுவலாக நம்ம பிளான் படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த நாளைக்கு ஒரு கிளாஸ் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு டைம் கிடைக்கும். இன்னைக்கு வந்துட்டு இருங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு கரெக்டான டே மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, டே 25. ஓகே, டே 25 அளவு முடிஞ்சிருச்சு. நேற்றே வந்துட்டு டே 25 அளவு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்துட்டு டே 26 பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ சரி, ஓகே, நான் வந்துட்டு சுகன் ப்ரோ கிட்ட இன்னொரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஸோ மொத்தம் வந்துட்டு 32 கிளாஸ் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ டே 25னா இன்னையோட டே 26 முடிஞ்சிச்சு. இன்னும் நமக்கு வந்துட்டு 6 கிளாஸஸ் வந்துட்டு ரிமைனிங் இருக்கு. ஸோ அந்த 6 கிளாஸஸ்ல என்னென்னலாம் பண்ணலாம், எப்பப்பெல்லாம் வைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். நோட் பேட். ஓகே, ஸோ நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ணபடியே நம்ம வச்சுக்கலாம். 13. ஸோ இது வந்துட்டு டே 27 இருக்க போகுது. டுவெண்ட்டி 29, 30, 31, 32 கிளாஸஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம நாளைக்கு வந்துட்டு இ-காமர்ஸ் சைட் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக நம்ம இ-காமர்ஸ் சைட் தான் நம்ம பண்ண போகிறோம் ஃபுல்லாக. ஓகேங்களா? இ-காமர்ஸ் தான் பண்ண போகிறோம். அது ஓகே. அந்த டேட் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நாளைக்கு நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டே போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால நாளைக்கு பிளான் பண்ண மாதிரி நம்ம வச்சிடலாம். நாளைக்கு கிளாஸ் இருக்க போகுது ஆஸ் யூஷுவல் வந்துட்டு 10 to 11:30 இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸஸ் எப்படி வைக்கலாம் அப்படின்னா அடுத்த கிளாஸஸ் வந்துட்டு எப்போ வைக்கலாம்? சண்டே தான் நாளைக்கு. ஓகே, நாளைக்கு வைக்க போகிறோம். இது மண்டே வந்துட்டு கிளாஸஸ் வேணாம். ஸோ வந்துட்டு டியூஸ்டேவும் வேணாம். ஏன்னா டியூஸ்டே எனக்கு இன்னொரு கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதனால டியூஸ்டே வேணாம். ஸோ நம்ம 2 days வந்துட்டு கூல் டவுன் பீரியட் விட்டுடலாம். ஸோ 16 வைக்கலாம் அடுத்த கிளாஸு. ஸோ 16 வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 16க்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ விடலாம். 16க்கு அப்புறம் வந்துட்டு ஃப்ரைடே வைக்கலாமா இல்லை சாட்டர்டே வைக்கலாமா? 2 days கேப் வேணுமா இல்லை 1 day கேப் வேணுமா? சொல்லுங்க ப்ரோ. 18, 19, 20 மட்டும் வரமாட்டேன் ப்ரோ, ஊருக்கு வரேன். அப்படியா? சரி, ஓகே ஓகே. அப்போ வந்துட்டு 16 அப்போனா நமக்கு ரொம்ப கேப் உள்ளது ரொம்ப நமக்கு. 18, 19 நீங்க வைங்க ப்ரோ, நான் ரெக்கார்டிங்ஸ் நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே, சரி. இருங்க, வித்யவர்ஷினி அவைலபிளான்னு கேட்கலாம். அப்படி அவங்க அவைலபிள் அப்படின்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லைனா நம்ம பார்த்துக்கலாம். வித்யவர்ஷினி நீங்கள் அவைலபிளா? இது 18, 19, 20 நான் அவைலபிள் தான் ப்ரோ இந்த வீக் ஃபுல்லா. சரி, ஓகேப்பா. சரி, ஓகே. அப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி, நம்ம வந்துட்டு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் வந்துட்டு 14, 15 நம்ம கொடுத்தாச்சு. 14
15 கொடுத்தாச்சு, ஆமா கரெக்ட் தான். 16 நம்ம கிளாஸ் வைக்க போறோம். அப்புறம் வந்துட்டு 17th வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஃப்ரீயே பண்ணிக்கலாம், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 18th ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த 19 20 நம்ம வந்துட்டு கண்டினியூஸா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகேண்ணா. இந்த லைக் இந்த சாட்டர்டே சண்டே பாத்தீங்கன்னா இதே மாதிரி டைம் 10 to 11:30 10 to 11:30 வச்சுக்கலாம். ஓகே வித்யவர்ஷினி உங்களுக்கு? ஓகே தாண்ணா. ம் சரி எல்லாம் வந்துட்டு சொல்லுங்க என்னது? இல்லண்ணா, அதுக்குள்ள நான் இந்த ஆக்சுவலா இந்த நாளைக்குமே என்னால இந்த ஆப் ஒர்க் பண்ண முடியாதுண்ணா. எனக்கு வந்து மண்டேல இருந்து தான் ஃப்ரீ. அதனால நானு மண்டேல இருந்து தான் நானு நோட்ஸ் அப்ளிகேஷன் திரும்பி கண்டினியூ பண்ணணும். பாதியில நிறுத்திடுச்சு. அப்படி சொல்றீங்களா? ம். சரி ஓகே. அப்போ இது 19 20 ஓகே தானே உங்களுக்கு? ஓகே தாண்ணா. சரி ஓகே. 19 20 ஸ்ரீ ப்ரோ, நீங்க வந்துட்டு பாருங்க, ரெக்கார்டிங்ஸ் பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா கேளுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே 24 ஓகே. ஸோ தென் 2 கிளாஸஸ் வந்துட்டு ரிமைனிங்ஸ் இருக்கு. ஸோ அந்த 2 கிளாஸஸும் வந்துட்டு பார்த்தீங்க இருக்கு. நான் ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டே வந்துட்டு எனக்கு வேற ஏதாச்சும் கிளாஸ் இருக்கா, ஒர்க் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. எப்படியும் வந்துட்டு மார்னிங் இருக்காது. மார்னிங் ஓகே தான், ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன். இருந்துச்சு இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு ரீஷெடியூல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அகெயின் வந்துட்டு சாட்டர்டே சண்டே ஓகே ஃபைன். திரும்ப மண்டே. ஓகே சாட்டர்டே எனக்கு ஒர்க் இருக்கு. ஓகே மண்டே ஒர்க் இருக்கு. ஓகே ஸோ நம்ம அப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டியூஸ்டே நம்ம ஒன்று வச்சுக்கலாம். இந்த டியூஸ்டே 22 ஸ்டீபோ, நீங்கள் டியூஸ்டே நீங்கள் வந்துடுறீங்களா? வந்துரும் ப்ரோ. நான் சண்டே ஈவினிங் வச்சா கூட வந்துரும் ப்ரோ. ஓகே சரி ப்ரோ. ஓகே ப்ரோ. அப்போ வந்துட்டு சண்டே ஈவினிங் வச்சுக்கலாம் நம்ம அந்த செஷன். ஓகேங்களா? இது சாட்டர்டே மார்னிங் வச்சுக்கலாம், அப்புறம் சண்டே ஈவினிங் வச்சுக்கலாம். ஓகே ப்ரோ. சரி ஓகே ஃபைன். விதர்ஷினி ஓகே உங்களுக்கு? ஓகே ஃபைன். ஓகே 22 அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட் கிளாஸஸ் வந்துட்டு ஓகே. நம்ம அடுத்த லாஸ்ட் கிளாஸஸ் வந்துட்டு நம்ம இப்போ நம்ம வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த 3 days வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கரெக்டாக இருக்குமா? 23 24 25 வச்சுட்டு சாட்டர்டேவோட லாஸ்ட் கிளாஸ் முடிச்சிடலாமா? ஓகே. ஸ்டீவ் ப்ரோ உங்களுக்கு ப்ரோ எதுக்காக இவ்வளோ நாள் விடுறேன் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக தான் ஒரு ஆன் ட்ராக்ல எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். சரி ஓகே நம்ம ஃப்ளட்டர் கிளாஸில் நம்ம நிறைய கற்றுருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த 3 days வந்துட்டு டைம் எடுத்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 26ஓட வச்சு முடிச்சிடலாம். ஓகே 26ஓட வச்சு முடிச்சோம். ஓகே சரி ஓகே. நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக டே 30 வரைக்கும் தான். ஸோ பரவாயில்ல, நான் அவர்கிட்ட பேசி கொஞ்சம் இது 2 எக்ஸ்ட்ரா இது எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். நான் அப்போ தான் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும் இ-காமர்ஸ் சைட்டு. ஓகே இப்போ நம்ம இதுதான் டைமு, நம்ம பார்த்துக்கலாம். இது வந்துட்டு மாறலாம். மாறுறதுன்னா பின்னாடி தான் உங்களோட கன்வீனியன்ட் கேட்டு தான் மாற்றுவேன், மிச்சபடி வேற நானே மாற்ற மாட்டேன். ஓகே அப்புறம் ப்ராஜெக்ட் பிளானிங் நம்ம பார்த்துக்கலாம். என்ன பண்ண போகிறோம் இதுதான். ஓகே ஃபைன். ரைட். இப்போ நமக்கு ஷெடியூல் படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரோ ஸ்டீவ் ப்ரோ, நீங்கள் நாளைக்கு அவைலபிளாக இருப்பீங்களா? வித்யவர்ஷினி நீங்கள் 2 பேரும் அவைலபிளாக இருப்பீங்களா நாளைக்கு? நாளைக்கு நான் அவைலபிள். நாளைக்கு காலையில வரணும். ஆமாப்பா அவைலபிள் தானே? ஓகே நான் அவைலபிள். சூப்பர். சரி நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுக்கு தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுவே தான் சேம். ஆனால் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஹெட்டர் போர்ஷன் இல்லை, இது தேவை கிடையாது நமக்கு. ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த ஃப்ரெஷ் மார்க் இல்லையா? ஸோ இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே ஹோம் ஸ்க்ரீன் இருக்க போது நமக்கு. ஹோம் ஸ்க்ரீனில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்க போது. இது மேனுவலாகவும் பண்ணலாம், பேக்கேஜ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணோன்னா ஓகே சைடில் ஒரு ட்ராயர் ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே சர்ச் பண்ணுறோம். ஓகே ஃபைன். சைன்இன் நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். அது ஒன்றும் இல்லை, சைன்இன் டேப் இப்போதைக்கு வைக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு ஃபயர்பேஸ் அத்தன்டிகேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, நீங்களே அதை யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். அப்புறம் கார்ட் ஓகே லாகின் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நம்ம ஓகே கார்ட் கண்டிப்பாக போட்டுடலாம், கார்ட் செஷன் போட்டுடலாம்.
இது ஆட் பண்ணா ஓகே. ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகுது. ஓகே ஃபைன் சூப்பர். அப்புறம் வந்துட்டு வாட்ஸ்அப் ஐக்கானு இது ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் தான். அவ்வளோ பிரச்சனை கிடையாது. ஓகே மெனு கிளிக் பண்ணோன்னா நமக்கு லெஃப்ட்ல இருந்து வருது. ஓகே ஃபைன். இதில் ஹோம் மோர் அபவுட் அஸ். ஓகே ஓகே இது பண்ணிடலாம், இது ப்ராப்ளம் கிடையாது. சரி ஓகே இங்கே வந்துட்டு சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி லைக் இந்த மாதிரி இந்த இமேஜ் கேரசோல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஃப்ளட்டரில். இது ஆட்டோமேட்டிக்காக அனிமேட் ஆகிற மாதிரி பண்ணலாம், இல்லை நம்ம டேப் பண்ணி அனிமேட் ஆகிற மாதிரி பண்ணலாம். ஸோ இதை நம்ம பண்ணிடலாம். அப்புறம் இந்த ஷாப் பை கேட்டகரி ஒரு லிஸ்ட் ஆஃப் கார்ட் மாதிரி போட்டுடலாம். ஓகே இது வந்துட்டு சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தான், அவங்களோட கடையை பற்றின ஒரு இமேஜ் தான் இது. ஸோ இது நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். நமக்கு ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஓகே அது எப்படி நம்ம போடலாம், அதுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். லைக் விஷ் லிஸ்ட்டில் கொடுத்தது தானே ஃபேவரட் ப்ராடக்ட்ஸில் வரும். ஆட் டு கார்ட் ஓகே ஆட் டு கார்ட் கொடுத்தா கார்ட்டில் ஆட் ஆயிரும், அது தெரிஞ்சது. ஓகே ஓகே நம்ம ஒரு பாருங்க இந்த சி ஃபிஷ் நான் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு அந்த ஃபிஷ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு காட்டுது. ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்டகரி வைஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். ஓகே ஸோ நம்ம என்னென்னலாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா ஹோம் பேஜ். ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் நம்மளோட எஸ்டிமேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் ஆப் பார்னு நான் இதுதான் மீன் பண்ணுறேன். ஆனால் நம்ம இது ஆப் பாரில் போட போகிறது இல்லை, ஏன்னா ஆப் பார்னா ஸ்டிக்கி ஆகிட்டு இருக்கும்ல. இங்கே பாருங்கள் ஸ்டிக்கி ஆகலை போயிருக்கு. ஸோ பாடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு மென்ஷனிங்காக பண்ணுறேன். ஆப் பார் போட போகிறோம். அப்புறம் வந்துட்டு ஃபூட்டர் வந்துட்டு நீங்களே போட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது அவ்வளோ பெரிய இது இல்லை. என்ன பண்ணியிருக்காங்க ரோவில் 4 காலம்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. மிச்சபடி நான் ஸ்பேஸ் மட்டும் விட்டுறேன், நீங்கள் இப்போ கவர் பண்ணிக்கோங்க. இதுவும் சரி, இது கீழே இருக்கிறதும் சரி, இதை நீங்களே போட்டுருவீங்க, உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதனால அது பெருசாக நம்ம இது ஃபோக்கஸ் பண்ண தேவை கிடையாது. அப்புறம் இந்த மெனு ஐக்கான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு அது காட்டணும். ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு சர்ச் ஐக்கான் கிளிக் பண்ணோன்னே ரைட் சைட்லேருந்து காட்டணும் சர்ச். ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஹோம் பேஜில் ஷாப் பை கேட்டகரி அப்புறம் ஆட் டு கார்ட் இந்த ஸ்க்ரீன் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இதுக்கே டைம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஓகே அப்புறம் வந்துட்டு ஆட் டு கார்ட். ஓகே ஸோ அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த இமேஜ் கேரசோல் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு இதுக்கு முன்னாடியே பண்ணி ஆகணும். நம்ம இமேஜ் கேரசோல் ஓகே இமேஜ் கேரசோல்ல 2 இருக்கு நமக்கு, இது ஒன்று இருக்கு. ஸோ அதை 2 பண்ணி ஆகணும். அப்புறம் ஷாப் பை கேட்டகரி, ஆட் டு கார்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு விஷ் லிஸ்ட்டுக்கு நம்ம ஒன்று வச்சுக்கலாம். இங்கே இல்லை இது ஆக்சுவலாக விஷ் லிஸ்ட்டுக்கு நம்ம இன்னொரு ஸ்க்ரீன் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக இ-காமர்ஸ்னாலே விஷ் லிஸ்ட் இருக்கணும். ஸோ மேபி நான் சைன்இன் பண்ணால் இவங்க காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே அது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது லொக்கேஷன் ஏபிஐலாம் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு நீங்களே வந்துட்டு பண்ணிப்பீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆன்லைனில் சோர்ஸ் இருக்குது, ஸோ அதனால் பண்ணிக்கலாம். அது இப்போதைக்கு பேசிக்காக பண்ணலாம், நான் அதுக்கே டைம் இருக்குமான்னு தெரியல. ஓகே இதோட நம்ம வந்துட்டு யூஐ ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், ஒரு அட்மின் டேஷ்போர்டு ஒன்று பண்ணலாம். அந்த டேஷ்போர்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜஸ்லாம் வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். இந்த இமேஜஸ் லைக் இந்த ஃபிஷ்ஷோட இமேஜஸ் அது எல்லாமே அப்டேட் பண்ணும். அவுட் ஆஃப் ஸ்டாக்கா இல்லை ஸ்டாக்ல இருக்கா எல்லாமே அப்டேட் பண்ணும். அவுட் ஆஃப் ஸ்டாக்கா இல்லை ஸ்டாக்ல இருந்தால் ஆட் டு கார்ட் காட்டணும், அவுட் ஆஃப் ஸ்டாக். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணும். இந்த 2 டேஸில் வந்துட்டு அதை பற்றின இது பார்க்கலாம், இஃப் டைம் பர்மிட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இதுக்கு இவ்வளோ டைம் நான் போட்டிருக்கேன், எஸ்டிமேட் டைம் நான் போட்டிருக்கேன். பட் ஆனால் மேபி எக்ஸ்டெண்ட் கூட ஆகலாம். ஸோ அதனால் நம்ம பார்க்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நானும் வந்துட்டு நான் கைட் பண்ணுறேன் உங்களுக்கு த்ரூ அவுட் திஸ் ப்ராஜெக்ட். நீங்கள் இ-காமர்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் டு எண்ட் பண்ணுற அளவு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நான் கைட் பண்ணுறேன். ஓகேங்களா?
ஓகே 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 வித்வர்ஷினி உங்களுக்கு. ஓகேங்க. ஓகே ஓகே ஓகே. சரிப்பா. ஓகே, நம்ம செஷன்ஸ் நம்ம இப்போட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, நம்ம நாளைக்கு நம்ம காமர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஓகேண்ணா. சரிப்பா. பை பை பை. நாளைக்கு கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. பை.